போராட்டங்களை கடிந்து கொள். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற சில ஆயுதங்கள் வாய்க்காமல் போறாய். அற்புதங்கள் எனக்கு ஆரம்பிக்கட்டும். தேவனுடைய வல்லமை ஆலயத்துக்குள் ஆளுகை செய்கிறது. சத்தம் உயர்த்தி கரங்களை தட்டி ஆண்டவரை நோக்கி பார். இயேசுவே, எனக்கு ஒரு அற்புதம் செய்வீராக. என் குடும்பத்திலே, என் வாழ்க்கையிலே, என் குடும்பத்திலே, என் வாழ்க்கையிலே உம்முடைய கரங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கட்டும். உம்முடைய பிரசனம் வெளிப்பட ஆரம்பிக்கட்டும். இருக்கிற இடத்தில் நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. உன் ராஜாவை வரவேற்றுக்கொள். உன் ராஜாதி ராஜாவை அழைத்துக்கொள். உன்னை வாழ வைக்கிற ஒரே ஒரு தெய்வம் அவர் இயேசு மட்டும்தான். இந்த கால வேளைகளில் எந்த வேதனையோடு, எந்த பாடுகளோடு, எந்த கண்ணீரோடு கூட இந்த ஆலயத்துக்குள் நுழைந்தாயோ, உன்னை அறிகிற ஒரு தெய்வம் இந்த கால வேளையில உனக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் தான் இயேசு. கைகளை திறந்து கூப்பிடு. இயேசுவே, எனக்கு ஒரு அற்புதம் செய். என்னை ஒரு விஷயம் பலப்படுத்துங்க. எனக்கு உதவி செய்யுங்க. கண்களை கண்ணீருக்கும், கால்களை இடறுதலுக்கும், ஆத்துமாவை மரணத்திற்கு தப்ப வைப்பீராக. கரங்களை தட்டி சில அற்புதங்கள் இந்த காலவெளி வெளிப்படுகிறது. சில அதிசயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சில விடுதலைகள் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. சில எரிகோக்கள் விடுகிறது. உனக்கு முன்பாக இருக்கிற தடையாக இருக்கிற எரிகோ இயேசுவின் நாமத்தில் விடுவதாக. உனக்கு உரகமாக இருக்கிற, உன்னை தடுத்துக் கொண்டிருக்கிற சில யோர்தான்கள் உனக்கு வழி விளங்குவே. கரங்களை தட்டி தீபல் கடகர வைட துறவல கடகசி பரிசுத்தாவியின் வல்லமை வெளிப்படும். கடைபெண்ணின் ஆவிகளும் அந்தகாரங்களும் அடிமை தனங்கள் இயேசு நாமத்தில் விலகட்டும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. கொஞ்ச நேரம் ஆராதிப்போம். கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். அபிஷேகத்தோடு நிறைவோடு என்னை நலப்படுத்தும் ஆண்டவரே. சத்தம் உயர்த்துங்க. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. இந்த கால வேளையில ஒரு உயர்வீழ்ச்சி கர்த்தர் ஒரு குடும்பத்தில் கொடுப்பாராக. தடை பண்ணி கொண்டிருக்கிற தடைகளை கர்த்தர் அப்புறப்படுத்துகிற நாளாய் மாறட்டும். சில சத்துருடைய திட்டங்களை எதிர்ப்பதற்குள்ள நேரமாய் மாறட்டும். சில அந்தகாரங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிற அந்த இருளின் ஆதிக்கங்களை ஜெயிக்கிற நேரமாய் மாறட்டும். கைகளை திறந்து சத்தம் உயர்த்தி முடிந்த அளவு ஆண்டவரை நோக்கி பார். உன்னை கண்கள் இயேசுவை நோக்கி பார்க்கட்டும். அந்த கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இந்த கால வேளையிலே உன்னை சரீரத்தில் தெளிக்கப்படுவதால் கைகளை திறந்து கீழ் ஆண்டவரே. சில பலவீனத்தோடு வந்து நிற்கிறேன். சில போராட்டங்களோடு வந்து நிற்கிறேன். எனக்கு ஒரு ஆசை அனுப்புவீராக. சத்தம் உயர்த்தி கூப்பிடு. இந்த சத்தம் போதாது. உரத்த சத்தம் விட்டு கூப்பிடு ஆண்டவரே. சில நெருக்கங்களோடு வந்து நிற்கிறேன். என் வாழ்க்கையை ஒன்று பரிசுத்தப்படுத்துவீராக. என்னுடைய அசுத்தங்கள் மாறட்டும். என் இருள் வெளிச்சமாய் மாறட்டும். என் குடும்பத்தை சூழ்ந்து நிற்கிற சில எதிரான திட்டங்களை அவிழ்ப்பதற்கு உங்களுடைய பலத்தினால் நிரப்ப கைகளை திறந்து செபிக்க ஆரம்பி. சிம்சோனை கட்டி வைத்திருந்த அந்த பச்சை நாறுகள் அபிஷேகத்தினால் உரிக்கப்பட்டது. அபிஷேகத்தில் உரிக்கப்பட்டது. உன்னை
குடும்பத்தையும் கட்டி வைத்து போராடி இருக்கிற சில பச்சை நாறுகள், சில பச்சை நாறுகள் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படுவதாக, முறிக்கப்படுவதாக. ஒரு பச்சை தாடை எலும்பு சிலரை அழிப்பதற்கு, ஆயிரங்களை அழிப்பதற்கு பயன்பட்டது போல உன் மேல இருக்கிற அபிஷேகம் சில சத்துருவை வீழ்த்துவதற்கு கர்த்தர் உன்னை பயன்படுத்துவாராக, பயன்படுத்துவாராக. புரிந்த நல்ல கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்து. கர்த்தருடைய கரவு மேல் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. சிலரை பரிசுத்த ஆவியானவர் தொடுகிறார், சில மேல் வல்லமை வெளிப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே சில விடுதலை வெளிப்படட்டும். கரங்களை தட்டி துதித்துக் கொண்டு நீ துதிக்க துதிக்க உள்ள கிருபை வெளிப்படும். நீ துதிக்க துதிக்க கிருபை வெளிப்படும். சில சர்ப்பத்தின் ஆவிகளை உதறி தள்ளிவிடு, உதறி தள்ளிவிடு. சில தீயில் எரிக்கப்பட வேண்டி இருக்கிறது, சில தீயில் எரிக்கப்பட வேண்டி இருக்கிறது, சில தீயில் எரிக்கப்பட வேண்டி இருக்கிறது, சில கட்டுகள் எரிக்கப்பட வேண்டி இருக்கிறது. உன்னையும் குடும்பத்தையும் அலங்கடித்து போராடுகிற சில கட்டுகள் அவிழ்க்கப்பட வேண்டி இருக்கிறது. உம்மை உயர்த்துகிறோம் சுவாமி, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த காலவேளை உங்களுக்கு சொல்லுகிறேன், சில சர்ப்பத்தின் ஆவிகளை நீ உதறி தள்ள வேண்டியிருக்கு. அது உன் சரீரத்தையும் குடும்பத்தை பற்றி பிடித்து வைத்திருக்கிறது. எனக்கு தெரியுமா, உன்னை நான் விடுவதில்லை, உன்னை நான் விடுவதில்லை, விடுவதில்லை. பற்றி பிடித்துக் கொண்டிருக்கும் போது இந்த காலவேளை உனக்கு சொல்ல முடியுமா, சிலதையெல்லாம் உதறி தீயில் போட போகிறேன், சிலதையெல்லாம் உதறி தீயில் போட போகிறேன். அது என்னோடு தொடருவதில்லை. சத்துருவே சொல்லு, என் குடும்பத்தில் தொடருவது இல்லை. உதறி போடுகிற நேரத்துக்குள் வந்திருக்கிறார். இந்த ஆராதனைக்குள்ள நுழையும் போது புரிந்துவிடணும், சில சத்துருடைய திட்டங்கள் உதறி தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. நீ ஆராதித்துக் கொண்டிருக்க உன்னை அறியாத சிலது உன் சரீரத்தை விட்டு குடும்பத்தை விட்டு விலகி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கரங்கள் ஒரு குடும்பத்தை தாங்கி நடத்துகிறது. கர்த்தருடைய பிரசன்னம் உன்னை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. முடிஞ்ச அளவு கரங்களை தட்டி மகிமைப்படுத்து, ராஜாவை மகிமைப்படுத்து. நீ அவரை துதிக்க துதிக்க, நீ அவரை ஆராதிக்க ஆராதிக்க, உன்னை அறியாத ஒரு தேவ மகிமை சிலரை எல்லாம் களத்தி தூரப்பாட்டுறோம். இந்த நாளை சொல்லுகிறேன், உன்னை அழைத்தவர் தெய்வம், என் ராஜாதி ராஜா. அவருடைய அழைத்திருக்கிறார், அவருடைய மகிமைப்படுத்துவார், அவருடைய நீதிமானாய் மாற்றப் போகிறார். என்னும் சத்துருடைய கையில் விழ கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறவர் அல்ல. என்னும் போராட்டத்துக்குள் இருப்பதற்கு என் தெய்வம் உன்னை அழைக்கவில்லையே, என்றும் கண்ணீரில் இருப்பதற்கு உன்னை அழைக்கவில்லையே. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, துக்க நாட்கள் இன்றோடு முடிந்து போகும், துக்க நாட்கள் இன்றோடு முடிந்து போகும், துக்க நாட்கள் இன்றோடு முடிந்து போகும். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட. ஒரு தேவ மனுஷன் ஜெபித்தான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உன்னை போக விட. நான் முழுவதும் போராடினா, நான் முழுவதும் போராடினா. இன்னும் எத்தனை பேர் போராடி கொண்டிருக்கிறீங்க? இயேசுவேன் எத்தனை பேர் கூப்பிடுறீங்க? சொன்ன நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விடுவதில்லை. அங்கிருந்து ஒரு சத்தம் வருகிறது, உன் பேர் என்ன? அது யாக்கோபு. இல்ல இல்ல இல்ல, நீ சரியா சொன்ன யாக்கோபு. இந்த யாக்கோபு இன்னைக்கோட முடிய போகுது. இந்த ராத்திரி ஃபுல்லா நீ போராடி கொண்டிருந்தால ஓ யாக்கோபு முடிய போகுது. பரலோகத்துடைய பேர் உனக்கு போட போறேன். உன் பேர் தானா இனி இஸ்ரவேல். அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டா சொல்றாரு, இனி ஒருவன் உன்னை மேற்கொள்ள முடியாது. நான் முழுவதும் நீ போராடி கொண்டிருந்தா யாக்கோபு வெறுக்கிறேன், நான் ஒரு இஸ்ரவேலா உன்னை மாற்ற போறேன். கர்த்தருடைய ஆவியானவர் யாருக்கோ சொல்றாரு, ஓ யாக்கோபு முடிஞ்சு இஸ்ரவேலாய் மாற்ற போகிறார். உண்மை உத்தமத்தோடு கர்த்தரை தேடிக்கொண்டிருக்கிற நபரே, நான் முழுவதும் போராடுகிற நபரே, உன் பேரை யாக்கோபு அது தூர போட்டுட்டு ஒரு இஸ்ரவேலாகிய கொடியை உன் மேல நாட்ட போகிறான். இந்த கொடி
சந்தர் கடகஸ்தி அறியாதர வௌட துரலகஸ்தி. சில பொல்லாத சத்துருடைய திட்டங்களை நீ முறியடிப்பாய். அதோட பலன் இந்த காலையில் உனக்குள் வெளிப்படுகிறது. சில மனுஷ திட்டங்களை உடைத்து சில தெய்வ திட்டங்களை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இந்த காலையில் வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிக்க போறோம். கொடுத்த 2 கரங்களையும் பல்லவத்துக்கு நேரம் உயர்த்தி, என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் என்னை நடத்தி செல்வார். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? என்னை அழைத்தவர். எத்தனையோ பாடு வழியா போயிட்டு இருக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. எத்தனையோ கஷ்டங்களுக்கு முடியா நீ நடந்து போகிறா, அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. நீ ஜெபிக்கிற நபராக இருந்தால் உனக்கு ஆச்சரியத்தை கொடுக்கிறவர் இங்க வந்திருக்கிறார். முடிஞ்சாலும் 2 கரங்களை உயர்த்தி சொல்லு, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? வாழ்க்கையில நினைச்சா, வாழ்க்கையில் உள்ளவைகள் எல்லாம் நினைச்சா அழாம இருக்கவே முடியாது. அழாம இருக்கவே முடியாது. எனக்கு அழுது கண்ணீரே இல்லை. என் குடும்பத்தோட பலவீனத்தை நினைச்சு, குடும்பத்தோட நெருக்கங்களை நினைச்சு அழுது கண்ணீரே இல்லை. ஆனா இந்த காலை வேளை ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கண்ணீரை நான் துடைக்க போறேன். உன் கண்ணீரை நான் துடைக்க போறேன். கர்த்தர் பலப்படுத்தும்படி வந்திருக்கிறார். கர்த்தரை சந்திக்கும்படி வந்திருக்கிறார். வாழ்க்கையை மாற்றும்படி வந்திருக்கிறார். முடிந்த வாய்களை திறந்து சொல்லுங்க, நீ ரொம்ப நல்லவர் ஆண்டவரே. என்னை இதுவரை கைவிடாதபடி, என்னை வெட்கப்படுத்த விடாதபடி எனக்கு உதவி செய்வீராக. எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கி. எனது விளக்கு எரிய செய்தி இருளை பகலாக்கி. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். உதவிக்காய் அழுகுறல் நீரையா, துயரத்தில் கொண்டே உதவிக்காய் கதறினே, அழுகுறல் நீரையா, குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. கரங்களை உயர்த்தி இந்த காலை வேளையில் ஆண்டவரே, சில நேரம் விழுந்து போயிட்டேன், ஆனா என்ன குனிந்து தூக்குனவர் ஏமாத்திர மாட்டார். உண்மையா ஓடினேன்,
உமக்காய் ஓடினேன் ஆண்டவரே, உண்மையா ஓடினேன், உமக்காய் ஓடினேன். ஆனா என்ன குனிந்து தூக்குனவர் நீர் பார்த்துலாம். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? இந்த காலை உன் விளக்கு எரியும்படி கர்த்தர் வருகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உன் விளக்கு எரியும்படி கர்த்தர் வருகிறார். உன் குடும்பத்துடைய விளக்கு எரியும், உன் குடும்பத்துடைய விளக்கு எரியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உன் குடும்பத்தோட விளக்கு எரியும். இந்த காலையில் உன் குடும்பத்தின் விளக்கை அணைக்கும்படி போராடி நிற்கிற சில புல்லாங்கனுடைய கிரியைகள் அவிழ்க்கப்படுவதாக, அவிழ்க்கப்படுவதாக. முடிஞ்ச 2 கரங்களை உயர்த்தி சொல்லு, என் விளக்கு எரியணும்பா, என் விளக்கு எரியணும். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? நான் எரிந்து கொண்டே இருப்பேன். சகல கதன கடகதுனியா தரபா. 2 கரங்களை உயர்த்தி சொல்லு. அநேக நாட்களா என்னை அணைக்கும்படி போராடுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அவிழ்க்கப்படுவதாக. என் குடும்பத்தை அழிக்கும்படி போராடி நிற்கிற இருளின் ஆதிக்கங்கள் அவிழ்க்கப்படுவதாக. என் பலவீன பகுதிகள் என் குடும்பத்தை விட்டு மாற்றப்படுவதாக. ஆண்டவரை பார்த்து சத்தம் உயர்த்தி, சத்தம் உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை சிலது அவிழ்க்கப்படுவதாக, அவிழ்க்கப்படுவதாக, அவிழ்க்கப்படுவதாக. என் குடும்பத்தில் போராடி நிற்கிற எல்லாரும் கடிந்து கொண்டு சோம்பல் ஆரம்பி. உன்னை குருதமாக இருக்கிற சில பொல்லாங்குடைய கிரிகளை ஐகளை திறந்து கடிந்து கொண்டு யாரும் மௌனம் அளிக்க கூடாது. அன்னைக்கு ஆவியான என்ன உணர்த்துகிறார்? சில போராட்டங்களை கடிந்து கொள், சில பலவீனங்களை கடிந்து கொள், சில வியாதிகளை கடிந்து கொள், சில அசுத்தாவிகளை கடிந்து கொள். அவருடைய தடம்புகளாலே நீங்கள் சுகமானீர்கள். அவருடைய தடம்புகளாலே இந்த காலையில் உனக்கு ஒரு விடுதலை, உன் குடும்பத்துக்கு ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே அது நடப்பதாக. அடிக்கடி போராடி கொண்டிருக்கிற இரத்தவாதைகள், இரத்தவாதைகள் திருத்தப்படுவதாக, திருத்தப்படுவதாக, திருத்தப்படுவதாக. நன்றி, நன்றி அப்பா, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நமக்கு கோடி நன்றிகளை எடுக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி ஆண்டவரே, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி. இதுவரை நடத்தினி, இனியும் நடத்துவி. யெகோவா ஈரே, பார்த்துக்கொள்வி. சபை சேர்ந்து சொல்லுங்க, இதுவரை நடத்தினி, இனியும் நடத்துவி. யெகோவா ஈரே, பார்த்துக்கொள்வி. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவையாவும் நீர் சந்திப்பே. கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். 2 கரங்களை உயர்த்தி, என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. சபை சேர்ந்து சத்தம் உயர்த்தி, என் தந்தை நீரே, சத்தமாய், என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. அழைத்தவரே, அழைத்தவரே, குடும்பத்தில் ஆதாரமே. அழைத்தவரே, அழைத்தவரே, குடும்பத்தில் ஆதாரமே.
இருக்கிற ஒன்றை இந்த காலவெளி ஞாபகப்படுத்துகிறார். உத்தம குடும்பம் என்று என் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்வதற்காக உண்மையாய் ஓடும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். முடிஞ்சா 2 கரங்களை உயர்த்தி சொல்வோமா? உத்தம குடும்பம் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். சபை சேர்ந்து உத்தம குடும்பம் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய். சபை உரத்த சத்தமாய் சொல்ல உத்தம குடும்பம். இந்த சத்தம் போதாது. சத்தமாய் உண்மையாய். இந்த சத்தம் உத்தம குடும்பம். இந்த சத்தம் போதாது. உரத்த சத்தமாய் உண்மையாய். அழைத்தவரே அழைத்தவரே குடும்பத்தின் ஆதாரமே. அழைத்தவரே அழைத்தவரே குடும்பத்தின் ஆதாரமே. சேர்ந்து சொல். எத்தனை நிந்தைகள் எத்தனை தேவைகள் என்னை சூழ்ந்தாலோ உம்மை பார்க்கிறேன். ஒரு முறை கூட. எத்தனை நிந்தைகள் எத்தனை தேவைகள் என்னை சூழ்ந்தாலோ உம்மை பார்க்கிறேன். உத்தம குடும்பம். Yes. ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் உத்தம உத்தம குடும்பம். ஆண்டவன் சொல்லுகிறவர் உண்மையாய் ஓடுவர். Oh, yes, Lord. 2 கரங்களை அப்படியே பல்லவத்துக்கு நேரா உயர்த்தி, இயேசுப்பா, இந்த பூமியில நான் வாழும் வரை ஒரு உத்தம குடும்பமாய் வாழ எனக்கு உதவி செய்யுங்க. இந்த காலவேளை இங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. நம்ம சொல்லுவோம் ஓடும் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆண்டவர் ஓட்டுவார். என் குடும்பத்தை கர்த்தர் கட்டுவார். எனக்கு ஒரு குடிகார கணவரை கொடுத்தேன், இனி என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறான். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் பார்த்து என்ன சொல்றா தெரியுமா? ஒரு உத்தம குடும்பமா உன்னை கர்த்தர் மாற்ற போறாரு. ஒரு பலவீனப்பட்ட குடும்பத்தை ஒரு உத்தம குடும்பமாய் மாற்ற போகிறார். 10 வயசுக்கு பிரயோஜனம் இல்லாத உன் குடும்பத்தை ஒரு உத்தம குடும்பமாய் கர்த்தர் காண்கிறார். எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆண்டவரே, நான் ஒரு உத்தம குடும்பமாய் மாறணும். அந்த ஒரு வார்த்தைக்காக ஓடிட்டு இருக்கிறேன். ஓடுவேன் ஓடுவேன். என்ன நான் ஓடுவேன். எந்த பலவீனம், எந்த வியாதி, எந்த போராட்டம், எந்த கஷ்டம் என்ன தொட முடியாது. எதையும் நான் உதறி தள்ளிவிட்டு ஓடுவதற்கு இந்த காலவேளை கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். உன் குடும்பத்தை அழைத்திருக்கிறார். நீ தோற்று போவது இல்லை. நிச்சய கர்த்தர் என்னை பலப்படுத்துவாராக. தொடுத்துள்ள நேரம் பரிசுத்த ஆவியானவர் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா நாம் ஜெபத்தோடு காணப்படுவோமானால் இந்த காலைவேளை பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைப்படுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. ஒரு வேத பகுதிக்கு நேரா சிந்தைகளை கொண்டு ஒரு வாசிக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 16வது வசனம். யோவான் 14:16, யோவான் 15:26 2 வசனத்தையும் நம்ம வாசிக்க கேட்கலாம். யோவான் 14:16, யோவான் 15:26 இந்த 2 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். இயேசு சொல்லுகிறார், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், எப்பொழுதும் அவர் என்றென்றைக்கும் உங்களோடு இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய
கரங்களை உயர்த்தி சத்தம்மா இயேசு சொல்லுகிறான், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கக்கூடிய ஒரு தேற்றவாளனை ஆண்டவர் உங்களுக்கு தந்தருளுவார். கரங்களை உயர்த்தி. அதனுடைய அர்த்தம், நான் போயிடுவேன், நான் எப்போ இங்க இருக்க முடியாது, நான் 30 வயது வரை உங்க கூட இல்லை, என் வீட்டில் காணப்பட்டேன். 31 முதல் 33 வயது இப்போ நான் என்ன சொல்றேன்னா, நான் கிளம்ப போறேன், நான் உங்க கூட இருக்க முடியும். எனக்கு 3.5 வருஷம் பிதாவுடைய திருசித்தம் செய்வதற்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறேன், அதை செய்துட்டு நான் போயிடுவேன். ஒரு ஆமேன்னு சொல்றீங்களா? ஆனா உங்க கூட எனக்கு இருக்க முடியாது. இது யார்கிட்ட சொல்றேன்? சீசர் இடத்துல சொல்றேன். தொடர்ந்து உங்க கூட என்னால இருக்க முடியும். 3.5 வருஷம் முடிச்சுட்டு நான் கிளம்ப போறேன், பிதாவிடத்தில் திரும்ப போறேன். ஏன்னா நான் பிதாவிடத்தில் அனுப்பப்பட்டபடி அங்க நான் போகணும் கட்டாயம். அதனால உங்க கூட இருக்கும்படிக்கு தேற்றவாளன் வருவார். நான் பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்ளும் பிதா அவரை அனுப்புவார். ஒரு அல்லேலூயா. இது வாக்கு தத்தம். அடுத்த வசனத்தை வாசிங்க. பிதாவிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் வரும்போது, கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அவர் சத்திய ஆவியாகிய தேற்றவாளன், அவர் வரும்போது என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். கரங்களை உயர்த்தி. 2 வாக்குத்தத்தம். பரிசுத்த ஆவியானவர் தேற்றவாளன் இந்த பூமிக்கு வரும்படி 2 வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். ஒரு ஆமேன்னு சொல்றீங்களா? ஒண்ணு, நான் கிளம்புறேன், நான் போறேன், போன பிற்பாடு தேற்றவாளன் இங்க வருவார். நான் பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்வேன், நான் உங்களோட எப்போ இருக்க முடியாது, கண்டிப்பா அவர் வந்து எப்போ உங்க கூட இருப்பார். 2வது சொல்லுகிற ஒரு வாக்கு தத்துவம், நான் நிச்சயமாகவே அவர் சத்திய ஆவியாகிய அவர் வந்து உங்க கூட இருப்பார். ஒரு ஆமேன்னு சொல்றீங்களா? சத்தமா ஒரு அல்லேலூயா. அவர் வந்து என்னை குறித்து சாட்சி கொடுப்பார் என்று 2 வாக்கு தத்துவத்தை இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு கொடுக்கிறார். கரங்களை உயர்த்து. புரிஞ்சவங்க மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்ல. 2 வாக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். நமக்கு கொஞ்ச காலம் கத்து தந்திருக்கிறேன். எத்தனை வருஷம் வாழ்வோன்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. ஓடிட்டு இருக்கு, போயிட்டு இருக்கிறோம். ஆனா இருக்கிற காலத்துல, ஒரு முறை கூட சொல்றேன், இருக்கிற காலத்துல ஏசப்பாவுக்காக ஏதாவது செய்யணும். ஆமென். எத்தனை வருஷம் எங்க பிள்ளைகளுக்கா வாழ போறேன்னு தெரியாது, எத்தனை வருஷம் சுகத்தோடு வாழ்றேன்னு தெரியாது, எத்தனை வருஷம் ஆரோக்கியத்தோடு வாழ்கிறேன்னு எனக்கு தெரியாது. ஒரு அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. எத்தனை வருஷம் என் பிள்ளைகளை பார்க்கறதுக்குள்ள தெம்பு என்கிட்ட இருக்கும்னு தெரியாது. ஆனா இருக்கிற காலம் எப்படி இருக்கணும்? பெஸ்டா இருக்கணும். யாரோடு இருக்கணும்? இயேசுவோடு இருக்கணும். பரிசுத்த ஆவியோட உதவியோடு வாழணும். வாழ்ந்தா மட்டும்தான் பிதாவுடைய திருசித்தம் நம்ம நிறைவேற்ற முடியும். கரங்களை உயர்த்தி. என்னையும் உங்களையும் பிதாவுடைய திருசித்தத்திற்கு நேராக அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்டு இருக்கிறோம். அவருடைய சுவாச காற்றாகிய பரிசுத்த ஆவியை நம்மேல் ஊதி இருக்கிறார். அது ஊற்றப்பட்டிருக்கிறது. அநேகருக்கு ஊற்றப்பட்டு அநேகர் விட்டு விட்டார்கள். அநேகருக்கு ஊற்றப்பட்டதை இன்றும் அதை பயன்படுத்துகிறார்கள். ஊற்றப்பட்ட பிற்பாடு, ஆவியானுடைய அபிஷேகம் ஊற்றப்பட்ட பிற்பாடு வந்து ஸ்தோத்திர ஆண்டவரே உமக்கு நன்றி, வந்து ஏதோ சின்னதா பிரசங்கத்தை கேட்டேன் போறேன். இதெல்லாம் ஊற்றப்பட்டதுக்குள்ள அடையாளமே இல்லை. நானும் நீங்களும் இஸ்ரவேல்ல அற்புதமும் அடையாளமா இருப்பதற்காக தான் ஆவி ஊற்றப்பட்டிருக்கு. ஏதோ வந்து சோத்திரோகம் பண்ணிட்டு ஜோம் பண்ணி ஒரு சின்ன பிரசங்கத்தை கேட்டுட்டு போவதற்கு என்னை உங்களை அழைக்கலையே. ஆவி எதுக்கு ஊற்றப்பட்டா தெரியுமா? ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பதற்கு. நிறைய பேர் ஆவியா அடக்கி வச்சிருக்கிறதுனால அது உள்ள இருந்து உனக்கு பிரச்சனையை உருவாக்கும். கரங்களை உயர்த்தி சத்தம் அல்லேலூயா. கொஞ்ச நேரம் கையை தட்டணும், கொஞ்ச நேரம் ஆராதிக்கணும். எதுக்கு உண்மையில ஆவி ஊற்றப்பட்ட தெரியுமா? ராஜாவை மகிமைப்படுத்துவதற்கு. உன்னிருந்து பரலோகம் காண்கிறது, நீ ராஜாவை மகிமைப்படுத்தணும். சத்தம் அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. கடந்த புதன்கிழமை நினைக்கிறேன் ஒரு சபையை குறித்து ஞாபகப்படுத்தினேன். எந்த சபை? சர்தை சபை குறித்து ஞாபகப்படுத்தினேன். சர்தை சபையுடைய திட்டம் என்ன தெரியுமா?
உனக்கு நான் வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். 2 என்ன சொல்லியிருந்து, உன்னுடைய நாமத்தை, உன்னுடைய பேரை பிதாவுக்கு முன்பாகவும் தூதனுக்கு முன்பாக அறிக்கையிடுவேன். 3 ஜீவ புஸ்தகத்திலிருந்து உன் பேரை கிறுக்கி போட மாட்டேன். இதுதான் இந்த சர்தை சபைக்கு சொன்ன ஒரு திட்டம். ஒரு ஆமென் சொல்லு. அதனால அதுக்கு முன்னாடி கொஞ்சம் காரியங்களக்க சொல்லி இருந்த ஒரு அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா. இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் வாழணும், இப்படிதான் செய்யணும். ஏன்னா உன்னை குறித்துள்ள திட்டம் என்ன தெரியுமா? நீ என்ன செய்யணும்? உன் பேரை ஜீவ புஸ்தகத்தில் கிறுக்கி போட மாட்டேன். ஆண்டவர் உன்னுடைய பேரை பிதாவுக்கு முன்பாகவும் தூதர்களுக்கு முன்பாக அறிக்கையிடுவேன். இப்படி ஒரு திட்டம் இருக்கிறதுனால நீ இப்படித்தான் இருக்கணும். கரங்களை உயர்த்தி அந்த பகுதியை ஒன்று கூட ஞாபகத்துக்கு வரும். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் சொல்லி இருக்கு. ஒன்னாவது வசனம் 2வது வசனம் சொல்லி, சாரி, நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனா இருக்கிறா. உனக்கு பேர் என்னது? உயிர். வேலைக்கு போறோம், சாப்பிடுறோம், வீட்டுக்கு வரோம், உயிர் உள்ளவன். ஆனா ஆண்டவர் சொல்ல நீ செத்தவன். ஆமென். நிறைய பேர் ரொம்ப ஃபீல் பண்றது போல தெரியுது. இந்த வசனம் உங்களுக்குள்ள யாரலன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த வார்த்தை தான் உங்களுக்குள்ள யாரணும், உங்க இருதயத்துக்குள்ள வரணும். ஒரு ஆமென் சொல்றீங்களா? வேலை செய்யறோம், குடும்பத்தை கட்டுறோம், எல்லாம் பண்றோம். ஆனா ஆண்டவர் சொல்றா எல்லாம் ஓகே, ஏன் பார்வை நீ செத்தவன். ஒரு அல்லேலூயா. அதில் சொல், நீ விழித்து கொண்டு சாகிறதுக்கு எதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரிகளை தேவனுக்கு முன் நிறைவுள்ளவகை நான் காணவில்லை. ஆண்டவர் நிறைவுள்ளவர்களாய் இந்த சபையை காண வேண்டும் விரும்புகிறார். ஆனா இந்த சபையில என்ன இல்லை? நிறைவில்லை, குறைவு இருக்கிறது. அது சொல்லு. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகைகளை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய். கரங்களை உயர்த்தி நீ சீக்கிரமா விழித்துக்கோ, இல்ல நான் திருடனை போல வருவேன். இன்னைக்கு ஆவியானவர் பேசுகிறார். நீ சாகிறதுக்கு ஏதுவான விட்டு சீக்கிரமா நீ பாடணும், நீ ஆராதிக்கணும், நீ ஜெபிக்கணும், நீ கர்த்தரை தேடணும், நீ கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தணும். காரணம், உன்னை குறித்து ஆண்டவருக்கு திட்டம் உண்டு. பிரதர், உன்னை குறித்து திட்டம் இருக்கிறது. ஏதோ வந்தே போனேன்னு மட்டும் இருக்காத. ஆண்டவர் வாழ்த்தப்படுறாரு. ஆண்டவர் திருடனை போல உன் வீட்டுக்கு வருவார். உனக்கு தெரியாது. ஆனா வந்துட்டாருன்னு நினைச்சுக்கா, போறதுக்கு கஷ்டம். கரங்களை உயர்த்தி சத்தம் அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா, இன்னும் சத்தம் அல்லேலூயா. அதனால அத்தனை பேர்ட்ட சொல்றேன், சாகிறதுக்கு ஏதுவானவைகளை விட்டு சீக்கிரமா வளர்ந்து. நீ செத்தவனை போல வாழக்கூடாது, நீ உயிருள்ளவனா இருக்கணும். அதுக்குதான் உனக்கு வாக்கு தத்துவம். சரி, பிதா உடைய வாக்கு தத்துவத்தை குமாரன் பெற்று சீஷர்களுக்கு அனுப்புற. இதான் உங்களுடைய வாக்கு தத்துவம். ஒரு ஆமென் சொல்றீங்களா? சரி, நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், உங்களுடைய வாக்கு தத்துவம் என்ன? உங்க குடும்பத்துடைய வாக்கு தத்துவம் என்ன? நான் வேலைக்கு போறேன், சாப்பிட்றேன், குடும்பத்தை கட்டுறேன், அதெல்லாம் வாக்கு தத்துவம். ஆண்டவர் உன்னோடு பேசி இருக்கிறாரா? ஆண்டவர் என்னைக்காவது உன்னோடு இடைப்பட்டு இருக்கிறாரா? அந்த வாக்கு தத்துவம் எங்க? அந்த வாக்கு தத்துவத்தில் உறுதியா இருக்கிறோமா? அந்த வாக்கு தத்துவம் வாழ்க்கை நிறைவேறணுமா? அந்த வாக்கு தத்துவத்துல நீ வாழணும்னு விரும்புறியா? அதான் ரொம்ப முக்கியம். இப்ப நான் சொல்றேன், இந்த காரியம் சீஷர்களுக்கு அறிவிக்கப்பட்டாயிற்று. ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? சீஷர்களுக்கு அறிவிக்கப்பட்டாயிற்று. அறிவிக்கப்பட்ட ஒரு படம் வாசிங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாமே சீக்கிரம். ஆகையால் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல. வாக்கு தத்தம் உனக்கு அறிவிக்கப்பட்டாச்சு. நிறைவேறணும்னா எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற காத்திருக்கணும். கரங்களை உயர்த்தி சத்தமா பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. பிதாவுடைய திருச்சித்தம் நிறைவேற்றப்படணும்னா காத்திருக்கணும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி பிதாவுடைய திருச்சித்தம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறணும்னா காத்திருக்கணும். ஏன்னா பைபிள் சொல்லப்படுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள், கழுகுகளை போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள்.
செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். நம்ம செட்டைகளை அடிக்கிறோம், எழும்ப முடியல. ஆனா கர்த்தருக்கு காத்திருக்கிறவன் மட்டும்தான் எழும்ப முடியும். ஒரு அல்லேலூயா. நம்ம உலகத்துல நிறைய பறவைகள் எல்லாம் இருக்கு, ஒரு குறிப்பிட்டதான் உயரும். ஆனா கழுகு ஏன் ஒப்பிட்டாருன்னா அது மேகத்துக்கு மேல உயரும். ஒரு ஆமை சொல்ல, மேகத்தை தாண்டி ஒசரும். அதனாலதான் ஆண்டவருக்குன்னு காத்திருக்கிறவங்க மேகம் போல எத்தனை தடுத்தாலும் அவங்க உயர்த்தப்படுவார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. மேகம் போன்ற எத்தனை சோதனைகள் தடுத்தாலும் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் உயர்த்தப்பட்டு கொண்டே இருப்பார்கள். இன்னைக்கு என்னையும் உங்களையும் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த வாக்கு தத்தத்துக்காய் காத்திருந்தா நீ உயர்த்தப்படுவாய். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. உன்னோட கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்துக்கு காத்திருக்கணும். இன்னைக்கு சொல்றேன், வாக்கு தத்தத்துக்கு நான் காத்திருக்கலைன்னா அந்த வாக்கு தத்தம் உன் குடும்பத்தை விட்டு விலகி போகும். ஆண்டவர் சொல்ல, நீ கூப்பிடலைன்னா இந்த கல்லை சத்தம் விட்டு கூப்பிடும். கரங்களை உயர்த்தி என்ன சத்தம் அல்லேலூயா. இத்தனை வருஷத்துக்குள்ள உனக்கு கொடுத்த வாக்கு தத்தம் நிறைவேறணும். அந்த வாக்கு தத்துக்குள்ள நீ வரணும். அந்த வாக்கு தத்துக்குள்ள வந்தா மட்டுமல்ல, அந்த வாக்கு தத்தை நீ உன் குடும்பம் அனுபவிக்கணும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. இன்னும் சத்தமா ஒரு அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி இன்னும் சத்தமா. அதற்காக தான் நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உனக்கு ஏன் வாக்கு தத்தம் எங்கிருந்து வந்துச்சு? அது ஏதோ ஒரு பாஸ்டர் வந்தாரு, என் தலையில கை வச்சு ஏதோ சொன்னார் பாஸ்டர். இந்த வாக்குத்தை எங்க வந்துச்சு தெரியுமா? தீர்க்கதரிசிகளால் ஆவியினால் ஏவப்பட்டு பேசப்பட்டார்கள். இது எங்க வந்துச்சு தெரியுமா? பிதாவுடைய சமூகத்திலிருந்து. ஒரு அல்லேலூயா. உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் ஏதோ மனுஷனுடைய வாயிலிருந்து வந்ததல்ல, அது பரத்திலிருந்து வந்த வார்த்தை. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. பரத்திலிருந்து வந்த வார்த்தையை அல்ல தட்டுமானால் அது நமக்கு விளைவை கொண்டு வரும். பிதாவுடைய சமூகத்துல காத்திருக்கிற யாரா இருந்தாலும் சரிதான், அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு எருசலேமை விட்டு போகாமல் பிதாவுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருக்கணும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. எப்படி சும்மா இருக்கணும்ல, காத்திருக்கணும். ஒரு நாள் அல்ல, டைரி காத்திருக்கணும். ஏன்? அது என் வாழ்க்கையில் நிறைவேறணும். சத்தம் அல்லேலூயா. அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க காத்திருந்தாங்க, காத்திருந்து அதை பெற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. இதை சொல்லுமா நிறைய பேர் உண்டுப்பா, வாக்குத்தத்தை சொல்லுமா நிறைய பேர் உண்டு. ஆனா காத்திருந்தவங்க எத்தனை பேர் தெரியுமா? 120 பேர் மட்டும்தான். உனக்கு வாக்குத்தத்தை வரும்போ நிறைய பேர் உண்டு. இந்த சபையில நிறைய பேருக்கு வாக்குத்தத்தம் எல்லாம் உண்டு. ஆனா அந்த வாக்குத்தத்தத்துக்காய் காத்திருக்கிறவர்கள் குறைவு. ஏன்னா இங்க வாக்குத்தத்தத்துக்காய் காத்திருக்காங்க, அங்க பண்டிகை நடக்கு. இந்த உலகம் எப்படிதான் இருக்கும் பாத்துக்கிடுங்க. ஒரு கூட்டம் பேர் கர்த்தரை தேடிட்டு தான் இருப்பாங்க, ஒரு கூட்டம் பேர் வாக்குத்தத்தத்துக்காய் காத்திருப்பாங்க, ஒரு கூட்டம் பேர் உலக பண்டிகையில் காணப்படுவார். நீங்க எந்த குரூப்ல இருக்கேன்னு இந்த பகல் வேலை உணர்ந்துகிட்டு போகணும். உலக பண்டிகையில காணப்படுறோமா, இல்ல வாக்குத்தத்தம் நிறைவேற்றப்படுவதற்கு காத்திருக்கிறீர்களா? இதை இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணணும். என்னை குறித்து, என் குடும்பத்தை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்துக்கு காத்திருக்கணும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கட்டுமா? உங்க மூத்த பொண்ணு இல்லைன்னா மூத்த பையன் இல்லைன்னா 2 பிள்ளை 3 பிள்ளை 4 பிள்ளைகள் இருப்பாங்க. இவர்களுக்குன்னு கர்த்தர் கொடுத்தது என்ன? என்ன கர்த்தர் கொடுத்தார்? அவர்களுக்கு கொடுத்தது என்ன தெரியுமா? அவர்களுக்கு நல்ல பெற்றோரை கொடுத்தார். கரங்களை உயர்த்தி. அந்த பெற்றோருக்குள்ள வாக்குத்தத்தம் உண்டா, அந்த வாக்குத்தத்தம் இந்த பிள்ளைகளுக்கு ஷேர் ஆகும். எத்தனை பேர் விரும்புறீங்க? கரங்களை உயர்த்தி சத்தமா, என்ன சத்தமா, என்ன சத்தமா, கரங்களை உயர்த்தி என்ன சத்தமா, என்ன சத்தமா. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இளைய குமாரனும் மூத்தவனும். இளைய குமாரன் அப்பன்ட்ட எல்லாம் வாங்கிட்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போனான். ஆனா அப்ப இவளை எப்ப வருவான்னு காத்திருந்தான். இவன் வரும்பா அப்ப நினைச்சான் போயிட்டு வருவான்னு, அது போல காத்திருந்தது போல் வந்தான். ஆனா போகும்போது நிறைய கொண்டு போனான். வரும்பா பிச்சைக்காரனா வந்தான். ஆனாலும் அந்த அப்ப எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தான், என் பிள்ளை எனக்கு வேணும்.
காரணம் தெரியுமா? அப்பன்னுட்ட ஒரே ஆசை, என் பிள்ளை தொலையக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்களா? என் பிள்ளை நாசமாக கூடாது. ஆனா கடைசி எண்ட கண்டா என்ன எண்ட தெரியுமா? பன்றிகளுக்கு கொடுக்கிற ஆகாரமாக தவிட அவங்க பன்றிகளுக்கு கொடுக்கும் ஆசைப்படுறான். கொஞ்சம் தாய அது கூட கிடைக்கல. கடைசி எண்ட கண்டப்பதான் திரும்பி பார்க்கிறான், எனக்கு ஒரு அப்பா உண்டு. காரணம், என் அப்பன் ஜெபிக்கிற அப்பன். ஒரு ஆமைன்னு சொல்றீங்களா? ஜெபிக்கிற அப்பா உண்டா கடைசி எண்டில் உன் பிள்ளைகள் திரும்பி பார்க்கும். கரங்களை உயர்த்தி அதான் இன்னைக்கு சொல்ல, அது ஷேர் ஆகும். நான் செம்ம பேர் ஒன்று நினைக்க, அது ஷேர் ஆகும். ஜெபிக்கிற பெற்றோர் உண்டா? ஒரு ஆமைன்னு சொல்றீங்களா? நீ ஜெபிக்கிற பெற்றோரா இருக்கும்னா உன் பிள்ளைகள் அழிந்து போவதற்கு தெய்வம் அனுமதிப்பதில்லை. எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? இந்த காலையில் அத்தனை பேருக்கு சொல்றேன், ஒரு ஜெபிக்கிற பெற்றோராய் வெளிப்பாடு வந்த உடனே கெட்டி பிடிச்சு முத்த வச்சு. அவருடைய அர்த்தம் என்ன தெரியுமா? என்னில் இருக்கிற பிரசன்னம் உனக்குள் வந்திருக்கிறது. கரங்களை உயர்த்தி அதுக்கு நன்றி சொல்லுகிற 3 காரியம். ஒன்று, வெண் வஸ்திரம், நல்ல ஒரு வஸ்திரம். அப்புறம் ஒரு உயர்ந்த வஸ்திரம். அப்புறம் நல்ல ஒரு மோதிரம். அப்புறம் நல்ல ஒரு பால்ரட்ச வஸ்திரம். ரெட்சிப்பு. இனி நீ அசுத்தப்படப்படாத. என்னடே அப்பன்ட்ட இருந்த பவர், அது விலையேறப்பட்ட பவர், அது பரத்திலிருந்து வந்த பவர். இனி உன்னடத்துல அசுத்தம் வரக்கூடாது. ஒரு நல்ல உயர்ந்த வஸ்திரம். 2, மோதிரம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறைக்கிறது. 3, பாதரட்ச. இனி தேவையில்லாத பாதையில நீ நடக்க கூடாது. இன்னைக்கு சொல்றேன், அப்பன்ட்டையும் அம்மட்டையும் ஒரு தெய்வ பிரசன்னம் இருக்கும்னா அது உங்க பிள்ளைகள் மேல் ஷேர் ஆகும். அப்பனுடைய அம்மட்ட இல்லைன்னா அது தொலையதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்பனும் அம்மட்டையும் ஒரு தெய்வ பிரசன்னம் உண்டா அது வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அது அழிந்து போவதில்லை, அது நாசமாய் போவதில்லை. அதான் இன்னைக்கு சொல்லுகிறேன், அந்த தெய்வ பிரசன்னத்தை இந்த காலவேளை விரும்பணும். உனக்குள்ள வாக்குத்தத்தை விட்டு விடாத. உன்னோடு கர்த்தர் சொன்னதை விட்டு விடாத. கர்த்தர் பல வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை விட்டு விடாத. அது இருக்க பிடிச்சுக்கா. அதுதான் உன் வாழ்க்கையை கட்டும். ஒரு ஆமென் சொல்றீங்களா? கரங்களை உயர்த்தி பக்கத்துல கை பிடிச்சு கேளுங்க, உங்களுக்கு வாக்குத்தத்தம் உண்டா? தைரியமா கேளுங்க, உங்களுக்கு வாக்குத்தத்தம் உண்டா? அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறியதா? அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறியதா? என் கையை பிடிச்சு கேளுங்களே, வாக்குத்தத்தம் நிறைவேறியதா? அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு நீங்கள் எடுத்த முயற்சி என்ன? நீங்க எடுத்த முயற்சி என்ன? கோயிலுக்கு வந்து போனேன், இதெல்லாம் முயற்சி அல்ல. நீங்க எடுத்த முயற்சி என்ன? ஆண்டவர் சொன்னா எருசலேமை விட்டு என்ன செய்யக்கூடாது? போகாமல் காத்திரு. அப்ப எனக்கு வீடு இல்லை, இது நிறைவேறணும்னா வீட்டில் உள்ள காரியங்களுக்கு செய்துட்டாங்க, காத்திருக்கணும். கரங்களை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா. நம்மகிட்ட வந்து இயேசு சொல்றாரு, எருசலேமில போய் காத்திரு அப்படின்னு நம்மகிட்ட சொன்னா நம்ம சொல்லுவோம், வேலைக்கு போகணும் ஆண்டவரே, உமக்கு தெரியாதா? நான் சோறு தின்னணும், வேலைக்கு போகணும். அப்புறம் ஹஸ்பண்டுக்கு சாப்பாடெல்லாம் வைக்கணும், அதெல்லாம் வை. அதுக்கப்புறம் நம்ம இயேசுப்பாட்ட பேசுவோம், உமக்கு கொஞ்சம் வாக்கு தத்தத்தை கொஞ்சம் கூடுதல் தந்துட்டியா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணப்படாத. நான் 3 நாள் கேட்கும்போது தரப்படாத. நான் ஒரு 10-50 நாள் காத்திருக்கணுமோ, இல்லைன்னா 100 நாள் காத்திருக்கணும், 10 வருஷம் காத்திருக்கணுமோ? கவனமா கேட்டுக்கிடணும். ஒரு வாக்கு தத்தை 75வது வயதில் ஆபிரகாமுக்கு கொடுத்துட்டு 25 வருஷம் கஷ்டப்படுது. இவன் போக சொல்ல தருவேன் ஒரே தருவேன். ஆனா அது ஒண்ணு காண முடியல. ஆனா எப்ப பெற்றுக்கொண்டானோ அப்ப பெஸ்டா பெற்றுக்கொண்டான். கரங்களை உயர்த்தி அவருக்கு 100வது வயசுல பிள்ளை குழந்தை பெற்றதுனாலதான் நமக்கெல்லாம் கல்யாணம் ஆகி 1 வருஷம் குழந்தை இல்லைன்னாலும் ஒரு விசுவாச வார்த்தை உண்டு, ஆபிரகாமுக்கு கொடுத்துட்டுண்டா எனக்கும் தருவார். அவருக்கு 75வது வயசுல பிள்ளை கொடுத்திருந்தான்னு சொன்னா நமக்கு வாக்குத்தத்தம் இல்லை, நம்ம சொல்ல முடிஞ்சு போச்சுன்னு. ஆனா இன்னைக்கும் சொல்ல முடியும், ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் என் கூட இருக்கிறார், என்னை அவர் விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. கரங்களை உயர்த்தி சத்தம் அல்லேலூயா. இன்னும் சத்தம் அல்லேலூயா. இப்படிப்பட்ட சில தேவ மனிதர்களை வச்சிருக்கிறாரு. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஒரு அண்ணாள வச்சிட வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு ஓரம் கட்டப்பட்ட பிற்பாடு ஆலயத்துல போயிருந்த அவன் ஜெபித்தா என்ன ஜெபம் பண்ணா? ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு பிள்ளைய தருவீரானா? அது உமக்கே நான் கொடுப்பேன், உமக்கே நான் கொடுப்பேன்னு சொன்ன உடனே அந்த பாஸ்டர் சொல்றாரு, ஏதோ இவன் ஒரு ஏதோ திராட்சை ஏதோ குடிச்சுக்கிட்டு வளரிட்டு இருக்க, வளர்றதல்ல, இதயத்தை
ஆலயத்துக்குள் ஆண்டவரோடு பேசினான். எங்க வச்சு பேசினான்? ஆலயத்துல பேசினான். கரங்களை உயர்த்தி. குழந்தை பெற்ற பிற்பாடு 1 வயசான உடனே அவனை கொஞ்சம் வளர்த்தி அவன் கொஞ்சம் நல்லான உடனே ஆலயத்திலேயே கொண்டு கொடுத்தான். நீர் எனக்கு தந்தத உமக்கு கொடுத்தேன். கரங்களை உயர்த்தி. நிறைய பேர் இங்க உண்டு. ஆண்டவரே எனக்கு மகன் ஊழியத்துக்கு, எனக்கு மகள் ஊழியத்திற்கு, எனக்கு கணவர் ஊழியத்திற்கு, நான் ஆண்டவருக்காக ஏதாவது செய்வேன். ஏதாவது நடக்கா? நீ சொன்ன இடம் ஆலயம். நீ சொல்ல யாரு கேட்டான்னா? இன்னைக்கு சொல்றேன், ஆண்டவர் உன்னோடு சொன்னத, ஆண்டவரிடத்துல நீ சொன்னத மகளே நீ செய்து நிறைவேற்றினா உனக்கு தெளிவா சொல்லுவேன். இந்த சாமுவேலுக்கு யாருக்கும் கொடுக்காத 3 வரத்தை கொடுத்தார். 1 ராஜாக்களை அபிஷேகம் பண்ற வரம், அப்புறம் தீர்க்க தரிசன வரம், ஒரு அல்லேலூயா. 3 ஆசாரியன். பழைய ஏற்பாட்டில் இந்த வரம் தனிப்பட்ட நபர்களுக்கு தான் கொடுத்தார். ஆனா இந்த 3 வரத்தையும் ஒருத்தன் கையில கொடுத்தார். கரங்களை உயர்த்தி. அதன் ஆலயத்தில் நீ ஏதாவது சொல்லிட்டு உண்டன்னா, அது செய்துட்டான்னா கண்டிப்பா சில கிருபைகள் வெளிப்படும். ஆலயத்தில் நீ சொல்லிட்டு உன் போக்கில் நீ போயிட்டன்னா இருந்ததை கூட எடுப்பார். பக்கத்துல கைப்பிடி சொல்ல, இருக்கா? இருந்ததை எடுத்தாரா? நிறைய பேர் கைப்பிடிச்சொன்னு கேட்கறதே இல்லை. வாயை திறந்து கேங்க, இருக்கா? இருந்ததை எடுத்தாரா? ஒரு அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா. நீங்களே யோசிச்சு பாருங்க. இருக்கா? இருக்கு பாஸ்டர். இருந்ததை எடுத்தாரா? சிலருக்கு எடுத்துட்டார். எடுத்தா ஓடாது, ஓடாது. ஒரு அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. அதனால உன்னுடைய வாக்குத்தத்தத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஒரு ஆமேன்னு சொல்றீங்களா? ஆதியாகமம் 26 அதிகாரத்துல ஆபிரகாமுடைய வாழ்க்கையில காலத்துல பஞ்சம் வந்துச்சு. நீங்க பைபிள் எடுக்கணும், நீங்க எல்லாரும் கவனிங்க. ஆபிரகாமுடைய காலத்துல பஞ்சம் வந்துச்சு. இது போல ஈசாக்குடைய காலத்துல பஞ்சம் வந்துச்சு. ஆபிரகாமுடைய காலத்துல பஞ்சம் வந்த உடனே ஆபிரகாம் கர்த்தரிடத்துல கேட்டு நடந்தான். ஓகேவா? அப்போ ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு, உன்னை பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன். ஒரு அல்லேலூயா. இதே பஞ்சம் யாக்கோபுடைய காலத்துல வந்துச்சு, ஈசாக்குடைய காலத்துல வந்துச்சு. இவன் என்ன செய்துட்டான்? நான் இங்க இருக்க மாட்டேன், நான் வரேன்னு சொன்னான். ஆண்டவர் பேரு கூட உனக்கு அப்பனுக்கு நான் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தேன், அது உனக்கு நான் நிறைவேற்றணும். நிறைவேற்றுங்க. நீ எதுக்கு அங்க ஓடுற? இங்க இரு. அப்ப அவன் சொல்றான், நான் அங்க போன ஆசீர்வதிக்க போனேன். ஏன் இங்க ஆசீர்வதிக்க நல்ல முடியாதா? உனக்கு அப்பனுக்கு நான் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கேன், நீ எப்படி போகலாம்? இங்க இருக்கணும். உடனே வேதம் சொல்லுகிறது அவன் அங்கே இருந்தான். வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததால் அந்த வருஷம் அவனுக்கு 100 மடங்கு பலன் கிடைத்தது. வாக்குத்தத்தம் உண்டா? இந்த காலவேளை சொல்றேன், 100 மடங்கு ஆசீர்வாதம் உன்னை சுற்றி கொண்டிருக்கிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அங்கு சொல்லுகிற அவன் விருத்தி அடைந்தான், அவன் மகா பெரியவனானான். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ராஜாக்கள் அவனை தேடி வந்தார்கள். காரணம், வாக்குத்தத்தம் உண்டா அவன் குடும்பம் பிழைக்கும். சத்தம் அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. உன் சபிக்கப்பட்ட குடும்பம் கூட சாபம் என்று சொல்லி சபித்தவர்கள் பத்தியிலும் உன் குடும்பம் பிழைக்கணும்னா உனக்கு வாக்குத்தத்தம் வேணும். எதுவும் என் கையில இல்ல, வாக்குத்தத்தம் இல்லைன்னா சில வேளை நீ தோற்று போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா வாக்குத்தத்தம் உண்டா நீ தோக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. கரங்களை உயர்த்தி சத்தமான அல்லேலூயா சொல்லு. இந்த சத்தம் கேட்கிற யாரா இருந்தாலும் சரிதான், உனக்கு வாக்குத்தத்தம் தைரியமா உன் கைக்குள்ள இருக்கன்னா நீ ஜெயிச்சிருவா. ஒரு அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா. எதை விட்டாலும் விடு, வாக்குத்தத்தத்தை விடாத. ஒரு அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை விடாதனாலதான் சொன்னாரு எருசலேமில போய் காத்துரு. ஒரு ஆமென் சொல்றீங்களா? எங்கெங்கெல்லாம் காத்திருக்கப்படாது, இருக்க வேண்டிய இடத்துல காத்திருக்கணும். ஒரு அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா. உன்னை ஏற்படுத்தின இடத்துல காத்திருக்கணும், உன்னை கண்ட இடத்துல காத்திருக்கணும், உன்னை அழைத்த இடத்துல காத்திருக்கணும், உன்னை ஒப்பு கொடுக்கப்பட்ட இடத்துல காத்திருக்கணும்.
பிறகுதான் சிறகு முளைக்கும். இந்த சிறகு மனுஷ சிறகு அல்ல, பரலோக சிறகு. இந்த பரலோக சிறகு என் கண்ணுக்கு தென்படாது, என் காதுக்கு கேட்காது, என் இருதயத்துக்கு தெரியாது. இந்த சிறகு உன்னை அறியாமலே பறக்கும். கரங்களை உயர்த்தி சத்தம் அல்லேலூயா, கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அதனாலதான் இந்த சிறகு உள்ளவர்களை அப்பன் அம்மையை கைவிட்டால் அவர் சேர்த்துக் கொள்வார். கரங்களை உயர்த்தி இன்னும் சத்தம் அல்லேலூயா. அதை இந்த காலவேளை சொல்றேன், உன்னுடைய வாக்கு தத்தத்தை தயவு செய்து விட்டு விடாது. இதுவரை எனக்கு வாக்கு தத்தமே இல்லைன்னா கூப்பிட ஆரம்பி, கூப்பிட ஆரம்பி. எனக்கு உங்களுடைய வாக்கு தத்தம் வேணும். ஒரு ஆமேன் சத்தமா. நாங்க பைபிள் காலேஜ் படிக்கும்பா ஒரு கிளாஸ் நடந்துச்சு. அன்னைக்கு 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தோம். அப்போ ஒரு பாஸ்டர் வந்து ஒரு பிரதரை எழுப்பினேன், எங்க கூட இருக்கிற எழுப்பி வாசின்னு சொன்னார். உடனே வாசிக்க ஆரம்பிச்சான். வாசிச்சதுல 2-3 தப்பு வந்துச்சு. உடனே அவனை பார்த்து சொல்லியிருந்தேன், நீ லாயக்கே இல்லைன்னா உன்னை பைபிள் கடிச்சு படிக்க வர சொன்னாரு. உனக்கு அழைப்பு கிடையாது, உனக்கு தரிசனம் கிடையாது. அல்லேலூயா. சத்தம்மா சத்தம்மா. அழைப்பு கிடையாது, தரிசனம் கிடையாது. நீ எல்லாம் பைபிள் காலேஜ் படிக்கிறது வேஸ்ட்டு. 1800 ரூபா ஃபீஸை கட்டி எதுக்கு நீ படிக்கணும்? 2800 ரூபா ஃபீஸை கட்டி எது படிக்கணும்? நீ வீட்டுக்கு போ. ஏற்கனவே அழைப்பும் வாக்கு தத்துவம் பெற்று தான் நான் பைபிள் காலேஜுக்கு வந்திருக்கேன். இவர் சொல்றாரு அழைப்பும் கிடையாது, வாக்கு தத்துவம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்போ நான் எதுக்கு படிக்கணும் என்ன சொல்லி அவன் போவல்ல. அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? நாங்கள் பைபிள் காலேஜ் மத்தியானம் 1:10 மணி அடிக்கும், சாப்பிட்ற நேரம் 1:10. நாங்கள் என்ன செய்வோம் தெரியுமா? சாப்பிட்றதுக்கு ஓடிப்போம், ஃபஸ்ட்டே ஓடிப்போம். ஏன்னா ஃபஸ்ட்டே சாப்பிட்றதுக்கு சர்வ் பண்ணி போகணும். சிலது ஜாலரை போடுறவங்க கடைசி வேர் பண்ணும். ஜாலரை போட்டு 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 ஏன்னா சாம்பார் சோறு சிக்கன் எல்லாம் மீதி எல்லாம் அங்கே தான் போயிடும். அவங்க போட்டு 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 அங்கே இருந்து தின்னு முடிச்சிடும். தொடக்கத்தில் கொஞ்சம் நாங்கள் போய் ஃபஸ்ட் இருப்போம். சாப்பிட்டுட்டு நாங்கள் சிலர் 3வது மாடிக்கு போவோம். கரெக்டாக 1:30க்கு நாங்கள் சாப்பிட்டு முடிச்சு மேலே போயிடுவோம். அடுத்து 2 மணிக்கு தான் அடுத்த மணி அடிக்கும். அடிக்கும்போது அடுத்து அங்கே இருக்கணும். சாரி 1:55. இந்த 25 நிமிஷம் நாங்கள் போய் 3வது மாடியில் போய் உட்காருவோம். அங்கே இந்த ரப்பர் மரம் நிற்கிறதுனால அந்த 3வது மாடி சரிஞ்சிருக்கு, அந்த நிழல் இருக்கும், அதில் உட்காரும். இவன் என்ன செய்வான் தெரியுமா? வாக்குத்தத்தம் கிடையாது, அழைப்பும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. என்ன சொன்னதுனால போய் முழங்கால வெயிலில் போய் நிற்போம். நொட்டு வெயில்ல முட்டைக்காலில் முட்டெல்லாம் புண்ணாயிட்டு அந்த சூடுனால நாங்கள் ஏசுவோம். அவன் கேட்கவே மாட்டான். முழங்கால நின்று ஆடுவான். எனக்கு வாக்குத்தத்தம் உண்டா? நான் ஊழியத்து வரணுமா? வீட்டுக்கு போகணுமா? நான் போகணுமா? என்கிட்ட சொல்லணும். நாங்கள் எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். எங்களுடைய வேலையே அதுதான். 25 நிமிஷத்தை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த நேரம்லாம் நம்ம அழுதுட்டு தான் இருப்போம். ஏன்னா நம்ம என்ன தெரியுமா? நாங்கள் பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு எங்கே போவோம் தெரியாது. எங்களுக்கு ஹெல்ப் பண்ண யாருமே கிடையாது. எங்கே போய் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணும்? எந்த இடத்துல யார் இருக்கா யாரும் தெரியாது. உறவினர்கள் நண்பர்கள் இருக்காங்களா? பணம் இருக்கா? எதுவுமே கிடையாது. எங்கேயாவது போய் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும். அவன் 3 வருஷம் முடிச்ச 2 வருஷம் அம்மாவுக்கு கேட்பாங்க, ஏதாவது ஊழியத்தெல்லாம் கண்டுபிடிச்சிங்களா? எங்காவது போறீங்களா? என்ன பண்ண போறீங்க? 12th முடிச்சுட்டு ஆனால் காலேஜ் முடிச்சு அடுத்த டிகிரி படிக்க போகலாம். ஆனால் இது ஊழியத்துக்கு எல்லாம் போகணும். எங்கே போகணுன்னே தெரியாத, முடிச்சுட்டு எல்லாம் இருப்போம். அப்போல்லாம் வெப்ராளத்தில் அழுதுட்டு இருப்போம். இங்கே போகணுன்னு தெரியலப்பா, சொல்லுங்கப்பா. எங்கே ஒன்றாலும் போகிறோம், என்ன ஒன்றாலும் பண்ணுறோம், அழுவோம். ஒரு மனுஷனிடத்தில் பேசுறது போல் அழுதுட்டு இருப்போம். அப்பப்போ எங்களை பார்த்துட்டேன்னா எங்களை கண்ணில் கண்ணீர் தான் வரும். அங்கே உள்ள சின்ன சின்ன வேலைகளை செய்வோம். அங்கே போய் படிப்போம். அங்கங்கே அசைன்மெண்ட் எடுப்போம். அங்கங்கே உள்ள காரியங்களெல்லாம் கொடுப்போம். கொடுத்தாலும் நாங்கள் அழுதுகிட்டே இருப்போம்.
எங்களுக்கு ஏற்கனவே 4 சேப்பல் சர்வீஸ் இருக்கு, ஆராதனை. இந்த 4 ஆராதனை நாங்கள் எல்லாம் அழுதுட்டு தான் இருப்போம். ஏன்னா அடுத்த நேரம் எங்களுக்குள்ள ஊழியம் எங்கன்னு கண்டுபிடிக்க முடியலைன்னா நம்ம லைஃப் ஃபாழாகி போகும். நம்ம செத்ததுக்கு சமந்தான். எத்தனையோ பேரை பற்றி சொல்லுவாங்க, அவங்க எல்லாம் விழுந்துட்டாங்க, அவங்க எல்லாம் முடிஞ்சிட்டாங்க. ஆனால் இப்படி அழுதுட்டு இருக்கும்போ அந்த தம்பி ஃபுல்லாக அழுவான். எத்தனை மாதம் தெரியுமா? 9 மாதம் அழுதான். முழங்காலேருந்து 9 மாதம் அழுதுட்டு தக்கலை வழி அவன் பைக்கில் போயிட்டு இருக்கான். ஒரு கன்வென்ஷனில் ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. பிரசங்கம் பண்ண உடனே பைக் ஒதுக்கு நிறுத்திட்டு அதுலேருந்து என்ன கேட்டானா, எனக்கு வாக்குத்தத்தம் உண்டா? 2 கையும் கட்டிட்டு பின்னாடி நின்று. அப்போதான் ஒரு 10 நிமிஷத்தில் அவர் சொல்கிறாரு, பிரசங்கம் முடிந்தது, இருக்கிற இடத்துல எல்லாரும் எழுமி நில்லுங்க, எல்லாரும் எழுமி நில்லுங்க, கொஞ்ச நேரம் நம்ம ஆராதிக்க போகிறோம், கர்த்தர் உங்களோட இடைப்பட போகிறாருன்னு. இவர் கை கட்டி நிற்கிற ரோட்டில் பாவியான பேசுகிறான். அவன் பேரை சொல்லி, டேய் உன்னை நான் அழைச்சது உண்மை, பேரை சொல்லி நீ என்னுடையவன், நீ என் கனமான ஊழியத்துக்குரியவன், இந்த சத்தத்தை இந்த மைதான எல்கையில் நீ கேட்டுக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறேன், என் கனமான ஊழியத்தை நீ செய்வாய். ஒரு ஆமேன்னு சொல்றான். அவன் சொன்ன ஒரு வார்த்தை தெரியுமா? அதே ரோட்ல இருந்து நீ தேம்பி எடுத்தான். ஆண்டவர் பேசுவாரான்னு கூட எனக்கு தெரியாது, இப்படி பேசுவாரான்னு தெரியாது. பேரை கூப்பிட்டு 9 மாதமா இந்த சுடு வெயில்ல முழங்கால் போட்டு அழுதத யாரு கண்டோ இல்லையோ அப்பம் கண்டார். வாக்குத்தத்தம் வேணும்னா வெயில்ல போய் நின்று அழுதுக்கு நான் சொல்லலை, அது அவன் சப்ஜெக்ட். ஆனா நீ பிரயாசப்படணும். உன் வீட்டுள்ள வேலையொക്കെ செய்துட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டு வாக்குத்தத்தம் இல்லைன்னு தொலைஞ்சிடப்படாது. இந்த சபைக்கு வந்தேன் பாஸ்டர், ஆராதிச்சேன், நல்ல வேலையொക്കെ செய்து இந்த சபையில் வந்து ஒருபாடு வேலையெல்லாம் எனக்கு தந்தார், எனக்கு நல்ல சாப்பாடை தந்தார், எனக்கு நல்ல பிள்ளைகளுக்கு தந்தார், எல்லாம் உனக்கு அடுக்கலாம். ஆனா உனக்கு வாக்குத்தத்தம் உண்டாப்பா, வாக்குத்தத்தம் உண்டா? ஒரு ஆமேன்னு சொல்றீங்களா? வாக்குத்தத்தம் உண்டா? ஒரு மனுஷனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் இருந்துச்சு, இயேசுவை காணுமன். சிமியோனுக்கு இயேசுவை காணுமன், நீ சாவ மாட்டாடே, நீ சாவ மாட்ட, இயேசுவை காண முன்னாடி நீ சாவ மாட்ட. இப்ப நான் சொல்றேன், இயேசு பிறந்து இப்ப இயேசுவை பிரதிஷ்டை பண்ணுவதற்காக ஆலயத்துக்கு கொண்டு வராங்க. சிமியோ எப்படி வந்தான் தெரியுமா? கொலைஞ்சு இப்படி வந்தானா ஹிஸ்டரி சொல்லுது. வயசாயிட்டு உடம்பெல்லாம் செத்து போயிட்டு இப்படியே வந்து பிள்ளைய வாங்கினார். கண்ட உடனே வாக்குத்தத்தம், இயேசுவை காணவன் மரணம் அடைய மாட்டான், கண்டு பிளஸ் பண்ணிட்டு கையில கொடுத்துட்டு சிமியோன் வாசல்ல, ஆலயத்துடைய வாசல்ல இறங்கும்பா அதே இடத்துல வச்சு சிமியோன் செத்து போயிட்டான். வாக்குத்தத்தம் விலையேற பெற்றது. கரங்களை உயர்த்தி, உன்னுடைய காசு விலையேறப்பட்டது அல்ல, உன்னுடைய மற்ற காரியங்கள் விலையேறப்பட்டது உண்டோ இல்லையோ, வாக்குத்தத்தம் விலையேறப்பட்டது. மக்களை நீ எதை விட்டாலும் விட்டுரு, வாக்குத்தத்தத்தை மட்டும் விட்டுறாத. உன்னிட்ட ஒரு நாள் கேள்வி கேட்பாரு. கரங்களை உயர்த்தி, எங்க பரலோகத்துல வச்சு உன்னை நிறுத்தி கேள்வி கேட்க ஒரு காலம் உண்டு. பேசுறதுக்கு நிறைய பேசலாம், அறிவெல்லாம் நிறைய அறிவு இருக்கலாம், புத்தி எல்லாம் ரொம்ப புத்தி எல்லாம் இருக்கலாம். ஆமேன்னு சொல்றீங்களா? இன்னைக்கு இங்க இருக்கிற உங்களை பார்த்து சொல்றேன், இங்க இருக்கிற நிறைய பேர் அட்வைஸ் பண்றவங்க நிறைய பேர் இங்க இருக்கீங்க. உங்க அட்வைஸ் இப்படிதான் இருக்கணும். உன்னிட்ட என்ன இருக்கோ இல்லையா, வாக்குத்தத்தம் இருக்கா? வாக்குத்தத்தம் இருக்கா? வாக்குத்தத்தம் இருக்கன்னா நீ உயர்த்தப்படுவாய். வாக்குத்தத்தத்தை மட்டும் விடாத, நீ வேற என்னெல்லாம் விடு, இந்த வாக்குத்தத்தத்தை இறுக பிடிச்சுக்கா. இந்த வாக்குத்தத்தம் உன்னை உயர்த்தும். கரங்களை உயர்த்தி சத்தமா, அல்லேலூயா, இன்னும் சத்தமா, கரங்களை உயர்த்தி இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. இப்ப எல்லாரும் கவனிங்க. நகோமி ரூத்தை பார்த்து, ஓர்பாளை பார்த்து சொல்றா, ஏம்மா போமா, எனக்கு நீ ஒரு ஹஸ்பண்டோடு நான் கல்யாணம் பண்ணி வாழ்ந்து பிள்ளைகளை பார்த்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி தர இயலாது. அதனால நீங்க போய்
இதே தேசத்துல நீ உங்க வாழுங்க போங்க. நீங்க எல்லாம் கஷ்டப்படக்கூடாது. உங்க மாமி ரொம்ப சந்தோஷப்படுற, நீங்க போங்க. நான் இனி பெத்லஹேமுக்கு போக போறேன், நான் ஒத்தைக்கு போக போறேன். உடனே ஒரு பால் போயிட்டா, மாமி யுவர் வேர்ட்ஸ் குட், எல்லா ஆலோசனையும் கேட்காத தொலைஞ்சிருவேன். சத்தம் அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா. கேட்க வேண்டிய ஆலோசனை தெளிவா கேட்கணும். இவ நகோமி சொன்ன ஆலோசனை விட்டுட்டா. ஒரு ஆமீன் சொல்றீங்களா? சத்தம் அல்லேலூயா. அவ போயிட்டா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. சத்தமா இன்னொரு ஆலோசனை கொடுக்கற, போமா நீயும் போ, நீயும் கிளம்பு. அவ சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கவனமா கேட்டுறணும். நீ சாகிற இடத்துல நான் சாவேன். உன்னுடைய தெய்வம் என்னுடைய தெய்வம். நீ எங்க போகிறாயோ அங்கே நான் வருவேன். நீ ஜீவனை தவிர இனி வேற ஒண்ணும் என்ன பிரிக்க முடியும்? கரங்களை உயர்த்தி. வாய்ப்பே இல்லை. நீ எங்க அடக்கம் பண்ணப்படுவாயோ அங்க அடக்கம் பண்ணுவான். இதுதான் வாக்கு தத்தம். பிடிச்சுக்கிட்ட அதுக்கு பிறகு வாக்கு தத்தம் வந்துட்டேன்னா பின்ன ஒருத்தரால் ஒன்றும் செய்ய முடியாது. பின்ன நகோமிக்கு ஒன்றும் பேச்சு இல்லை, அடைச்சிட்டு. உனக்கு வாக்கு தத்தம் உண்டன்னா நீ தப்பிடுவ. குடிகார குடும்பம்னு சொல்லல, வாக்கு தத்தம் உண்டன்னா உன் குடிகார குடும்பத்துக்கு மாற்றம் வந்தே ஆகும். கரங்களை உயர்த்தி. நீ வெட்கப்பட்ட குடும்பம் ஒண்ணுக்கு உதவாது. உன் குடும்பம் நல்லா இல்ல, உன் குடும்பத்துடைய பேரே நல்லா இல்ல. என்னங்க யாராவது சொல்றீங்க? இன்னைக்கு சொல்றேன், வாக்கு தத்தம் உண்டன்னா நீ ஜெயிச்சிருவா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. என் குடும்பம் ஒரு பிசாசு பிடிச்ச குடும்பம், அசுத்தாவியோட குடும்பம், போராட்டமுள்ள குடும்பம். இன்னைக்கு அந்த குடும்பம் தான் இயேசுவுக்கு தேவைன்னு சொல்ற. உனக்கு வாக்குத்தத்தம் உண்டனா கண்டிப்பா நீ ஜெயிப்பா. கரங்களை உயர்த்தி. அவளுடைய வாக்குத்தத்தை எங்க கொண்டு நிறுத்தி தெரியுமா? இயேசுவை காண. யாரை காண? இயேசுவை காண. அவ சந்ததி இயேசுவை காண முடிந்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்? வாக்குத்தத்தம் உண்டன்னா உனக்காய் கர்த்தர் யுத்தம் செய்வார். ஒரு வார்த்தை மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். போவாஸ் சொல்றாரு, அவ நம்ம தெரிஞ்ச ஆளுதான். நீங்க இதுவரை எல்லா பயிரையும் ஒண்ணு விடாம பொறுக்கிறீங்க, இனி அவ்வளவு கவனம் செலுத்த வேண்டாம், 1-2 கடந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் பொறுக்கிட்டு. வாக்குத்தத்தம் உள்ளவங்களுக்கு குறைவில்லை. பக்கத்துல கைப்பிடி சொல்லு, வாக்குத்தத்தம் உள்ளவங்களுக்கு குறைவில்லை. வாக்குத்தத்தம் உள்ளவங்களுடைய சந்ததிகளுக்கு. ஏதோ புரியுதா? நான் பாச சொல்ல புரியுதா? மறந்துடக்கூடாது. உங்கள்கிட்ட காசு இருக்கலாம், சொத்து இருக்கலாம், சுகம் இருக்கலாம், ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவங்களுக்கு குறைவு இருக்காது. இப்போ திரும்ப சொல்ல கவனமாக கேட்கணும். இங்கே பாருங்க வேலைக்காரங்களே, நீங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போங்க. ஆனால் நீங்கள் அன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லியிருந்தேன், ஒரு கதிர் கூட கிடக்கப்படாது எடுக்கணும்னு. இப்போ எல்லாம் அதெல்லாம் வேண்டாம், விழுந்தாலும் பிரச்சனை இல்லை. அவள் எடுத்துக்கிட்டு ரூத் எடுத்துக்கிட்டு நீங்கள் போயிட்டே இருங்க. சில மிஸ் ஆகிட்டு பிரச்சனை, அது திருப்பி எடுக்காதீங்க. காரணம் என்னன்னு கேட்டா, நம்ம வயல்ல வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வந்திருக்கிறா. பவுடியா சபைக்கு சொல்றேன், கவனமா கேட்டுக்கா. உன் வீட்டுக்குள்ள வாக்குத்தத்தம் உள்ள ஆள் உண்டன்னா உன் குடும்பம் படைக்கும். கரங்களை உயர்த்தி. உன் குடும்பத்துக்குள்ள வீட்டுக்குள்ள ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு நபர் உண்டன்னா உன் குடும்பம் தாறுமாறா போகாது, எவரால் அசைக்க முடியாது. ஆவியானவர் சில குடும்பத்தோடு இடைபடுகிறார். வாக்குத்தத்தம் உண்டுன்னு சொன்னா உன் குடும்பத்தை அசைக்க முடியாது, உன் குடும்பத்தை அசைக்க முடியாது, உன்னை அசைக்க முடியாது. இந்த காலவரை கத்தோடைய ஆவியானவர் பிடிச்ச சோர கரை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல். அது நானா இருக்கட்டும். இந்த காலவரை சோர கரங்களை தட்டி வாக்குத்தத்தம் உண்டன்னா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல. உயிரினை திறக்கப்படுவதாக, உயிரினை திறக்கப்படுவதாக, உயிரினை திறக்கப்படுவதாக. வாக்குத்தத்தம் மங்கி போய், வாக்குத்தத்தத்தின் மகிமைகள் மங்கி போய் இருக்கிற உன்னை இந்த காலவரை கர்த்தர் எச்சரிக்கிறார். சிலதெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது நீ மங்கி கிடக்கிற அனுபவம் கர்த்தருடைய ஆவியானவர் எச்சரிக்கிறார். உடனவல சம்தர் கடகல நீ மங்கி போவதற்கு அழைக்கப்படவில்லையே, நீ அழிந்து போவதற்கு அழைக்கப்படவில்லையே. வாக்குத்தத்தத்தை கொடுத்து உயர்த்தி வச்சிருக்கிற
செய்கிற ஒண்ணு. அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இன்னும் சத்தமா ஒரு அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. இன்னும் சத்தமா அல்லேலூயா. அதனால இந்த காலவரை தெளிவாய் சபைக்கு சொல்லுகிறேன், உன்னை அறியாம சில நன்மைகள் உனக்கு விட்டுட்டு போயிருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. உன்னை அறியாத சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் விட்டுட்டு போயிருக்க காரணம், நீ வாக்குத்தத்தம் உள்ளவன். வாக்குத்தத்தம் உள்ளவர்களுக்கு சிலது எக்ஸ்ட்ரா உண்டு. ஆமென் சொல்றீங்களா? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஆனா பொறுக்கி கொள்ள வேண்டிய கடமை என் கடமை. அவள் பொறுக்கி கொண்டு தன் மாமியாரிடத்துக்கு சென்றான். குடும்பத்தை கட்டினான். ஆண்டவர் பார்த்தா, நான் போட்டத அவ பொறுக்கிட்டு தனியா போகல, மாமியார்ட்ட போனா. இப்ப நான் கேட்கட்டா, மாமியார் யாரு? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவன். சரி, ஏன் இப்படி கஷ்டப்பட்டா? வாக்குத்தத்தம் மிஸ் ஆனதுனால. கரங்களை உயர்த்தி சத்தம் அல்லேலூயா. இப்ப மாமியார்ட்ட போனா அந்த மாமியார் மூலம் அவள் சொல்லுகிறா, நமக்கு தெரிஞ்சால்தான் போவாஸ், அவன் நம்ம உறவுதான். ஒரு ஆமேன்னு சொல்ல. கரங்களை உயர்த்தி, வேற ஆள் அல்ல. இன்னைக்கு நம் ஆண்டவர், அவர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000ங்களில் சிறந்தவர், அவன் நம்முடையவன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. இதுவரை உனக்கு உரிமை பாராட்ட முடியல, இன்னைக்கு கர்த்தர் சொல்லுங்க, உனக்கு உரிமை பாராட்ட முடியும். கரங்களை உயர்த்தி உரிமை பாராட்ட முடியும். என் ஆண்டவர் எங்கூட இருக்கிறார், எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணவர் எங்கூட இருக்கிறாருன்னு எத்தனை பேருக்கு உரிமை பாராட்ட முடியும்? கரங்களை உயர்த்தி இன்னும் சத்தம் அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. இன்னொரு வசனத்துக்கு என்ன வர வாசிக்கல? யோவான் 5ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை சீக்கிரம் வாசிக்கலாமே. சீக்கிரம். கரங்களை உயர்த்தி. பெதஸ்தா குளத்துல ஒரு தூதன் வந்து கலக்கிட்டு போகிறான். நிறைய பேர் குளத்தில் இறங்கி சுகம் பெற்று கிளம்புறாங்க. பலதரப்பட்ட வியாதியஸ்தர்கள் அங்க வந்திருக்கிறதாக வேதம் நமக்கு தெளிவா சொல்றது. அநேகர் சுகமானாங்க. ஆனா ஒண்ணு, சபை எல்லாரும் கவனிங்க. இயேசு வந்து அவன்கிட்ட கேட்கிறா, சுகமாக விரும்புறான்னு கேட்டான். அப்படித்தானே கேட்டான். அவன் என்ன பதில் சொன்னான்? என்ன குளத்தில் கொண்டு விடுவதற்கு யாரும் இல்லை. இவன் இன்னைக்கு வர நினைச்ச தெரியுமா, எனக்கு விடுதலை குளத்துக்குள்ளதான். இதோ புரியுதா? நிறைய பேர் நினைக்கிறது குளத்துக்குள்ளதான் விடுதலை. உனக்கு குளத்துக்குள்ள எல்லாம் விடுதலை, காத்திருக்கிறவளுக்கு கரையில விடுதலை. புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லு. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லு. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லு. இவன் 38 வருஷமா காத்திருக்கிறான். 38 வருஷமா காத்திருக்கிறவனுக்கு குளத்துக்குள்ள அல்ல விடுதலை, கரையில விடுதலை. ஒரு அல்லேலூயா. அவன் சொன்ன என்ன கொண்டு இறக்கி விட யாரும் இல்லை. அவன் சொன்னது சரிதான். 38 வருஷமா காத்து கிடக்கிற என்ன குளத்துக்குள்ள இறக்க யாரும் இல்லை. காரணம் அவன் நினைச்சது விடுதலை ஆகணும், குளத்துக்குள்ள இறங்கணும். இயேசு சொன்னா, உனக்கு விடுதலை குளத்துக்குள்ள இல்ல, உனக்கு விடுதலை கரையில. காரணம், நீ காத்திருந்தவன். எத்தனை வருஷமா? 38 வருஷமா காத்திருந்த உனக்கு விடுதலை குளத்துக்குள்ள இல்ல, கரையில. உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. உனக்குள்ள வாக்குத்தத்தம், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. 38 வருஷமா வாக்குத்தத்தம் லைவ், நேரடியா வாக்குத்தத்தம். சிலர் பல வருஷமா காத்திருக்கிறவங்களுக்கு நேரடியா வாக்குத்தத்தம், நேரடியா வாக்குத்தத்தம். கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா. நேரடியா வாக்குத்தத்தம். பல வருடமாய் காத்திருக்கிறவங்களுக்கு நேரடியா வாக்குத்தத்தம். நீ சொல்வா, இப்படிதான் எனக்கு ஒரு சுகம் கிடைக்கும். இல்ல மக்களே, உனக்கு சுகம் இன்னொரு வழி வருது. கரங்களை உயர்த்தி, இன்னொரு வழி வருது. உனக்கு ஒரு அற்புதம் இன்னொரு வழி வந்துட்டு இருக்கு. இந்த காலையில் அந்த வழி உனக்கு காணப்படும். உன் குடும்பத்துக்கு காணப்படும்,
உன் பிள்ளைகளுக்கு காணப்படும். ஒரு வழி உனக்காய் திறக்கப்படுகிறது, உன் குடும்பத்துக்காய் திறக்கப்படுகிறது, உன் பிள்ளைகளுக்காய் திறக்கப்படுகிறது. கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல். இந்த சத்தம் கேட்கிற அத்தனை பேருக்கு சொல்றேன், வாக்கு தத்தங்களை குறித்து சிம்பிளா நினைக்காதீங்க. நம்ம எல்லாரும் வாக்கு தத்தம் பெதஸ்தா குலத்துக்காரனுக்கு இல்லைன்னு நினைச்சோம். அவனுக்கு வாக்கு தத்தம் இருந்துச்சு, நேரடியா இருந்துச்சு. சிலருக்கு நேரடியா இருக்க போது, பல வருஷமா காத்திருக்கிறவங்களுக்கு நேரடியா ஒரு வாக்கு தத்தம், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. ஆமென். இன்னைக்கு நான் விரும்புறேன், பலவீனத்தோடு இருக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு வாக்கு தத்தம் வெளிப்படட்டும். பல மாதங்களாய் பல வருடங்களாய் பலவீனத்தோடு இருக்கிற குடும்பமே, உங்களை பார்த்து சொல்றேன், ஒரு வாக்கு தத்தம் உனக்கு நேரடியாக வெளிப்பட போகுது. கரங்களை உயர்த்தி சத்தமா, என்ன சத்தமா அல்லேலூயா. என்னைக்கு நீ தோற்று போவதற்கு ஆண்டவர் உன்னை அழைக்கல. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது வாக்குத்தத்தம் பண்ணப்படுகிறவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதங்கள் இருக்கு. வாசிக்கலாமே. லூக்கா 4:1. லூக்கா 4:1. எப்படி பரிசுத்தாவினால் வாக்குத்தத்தம் உண்டன்னா நிறைவு இருக்கும். பக்கத்துல கைப்பிடி சொல்லு, வாக்குத்தத்தம் உண்டன்னா உனக்குள்ள ஒரு நிறைவு இருக்கும். ஒரு ஆமென் சொல்றீங்களா? 4:14 வாசிங்க. வாக்குத்தத்தம் உண்டன்னா பலம் இருக்கும், ஒரு பலன் இருக்கும், ஒரு நிறைவு இருக்கும், ஒரு பலன் இருக்கும். கரங்களை உயர்த்தி, வாக்குத்தத்தம் உள்ளவங்களுக்கு ஒரு நிறைவு இருக்கும், ஒரு பலன் இருக்கும். சரீரம் பலவீனமா இருந்தாலும் உன் வண்டி ஓடும். சரீரத்தில் ப்ராப்ளங்களுக்கு இருந்தாலும் உன் வண்டி ஓடும். நீ பல வருஷத்துக்கு முன்னாடி, பல மாதங்களுக்கு முன்னாடி நினைச்சல நான் போக்குதான்னு, நீ நினைச்சல நமக்குள்ள போக்குதான்னு, ஏன் போகல? பலம் இருக்கிறது, ஒரு நிறைவு இருக்கிறது, அதனால இது போகல. சரியா? ஒரு ஆமைன்னு சொல்றீங்களா? அதே 14 தொடர்ந்து வாசிங்க. போனார், பரப்பிட்டு. ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். அபிஷேகம் உள்ளவங்களுக்கு, வாக்குத்தத்தம் உள்ளவங்களுக்கு நிறைவு இருக்கும். 2 பலம் இருக்கும். 3வது உன்னுடைய பேர் தேசம் அங்கு பரவும். கரங்களை உயர்த்தி சத்தம் அல்லேலூயா. 4:18 சொல்லுகிறது, அவர் என் மேல் இருக்கிறார், அவர் என் மேல் இருக்கிறார். வாக்குத்தத்தம் உண்டனா இந்த 4 ஆசீர்வாதம் உங்கள்கிட்ட இருக்கும். 1 நிறைவு இருக்கும், 2வது பலம் இருக்கும், 3வது தேசத்தில் நீ பரப்பப்படுவாய், 4 கர்த்தர் உன் மேல் இருப்பார், ஆவியானவர் உன்னோடு இருப்பார். இப்படிப்பட்டவங்களுக்கு உள்ள வாக்குத்தத்தம் வெளியேறப்பட்டது. வாக்குத்தத்தம் உங்களுக்கு நிறைவு இருக்கா? வாக்குத்தத்தம் உள்ளவங்க ஜபம் பண்ணலைன்னா அவங்களுக்கு நிம்மதி இருக்காது, பைபிள் படிக்கலைன்னா குத்தும். இதெல்லாம் ரகசியம். வாக்குத்தத்தம் உள்ளவங்களுக்கு சர்ச்சுக்கு போகலைன்னா கஷ்டமா இருக்கும். வாக்குத்தத்தம் உள்ள சர்ச்சுக்குள்ள வந்து வெளியே போக முடியாது. சிலவேளை யூரின் பாஸ் பண்ணணும் போல கத்தோடு போக மாட்டான். அடக்கி கொள்வோம், எப்படியாவது அராதனை முட்டிக்கிறது வர என்ன ஒன்று காப்பாற்றணும், எழுப்பி போக கூடாது. காரணம், எனக்குள்ள இருக்கிற நிறைவு பெரியாது. எத்தனை பேர் ஆமே சொல்ற, எனக்குள்ள இருக்கிற பலம் பெரியது, எனக்கு கொஞ்சம் பலம் இருக்கு பாத்தீங்களா? அந்த ஆராதனை கடைசி நேரத்திலாவது கொஞ்சம் கூட ஒரு பலம் வந்துட்டு நான் எழுப்புவேன். அந்த வாக்குத்தத்தம் சீக்கிரமா நிறைவேறும். அது மட்டுமல்ல, என்னுடைய பேர், என் குடும்பம் அநேகர் அறியணும். ஒரு ஆமே சொல்லுங்களேன். என் தேசத்துல இன்னும் பலத்தவனாய் மாறணும், என் மேல இருக்கிற கிருபை பலத்ததாய் மாறணும். நான் என் மேல ஆவியானவர் இருக்கணும், ஆவியானவரை விட்டு விடக்கூடாது. பரிசுத்தாவியை நான் விட்டு விடவே கூடாது, பரிசுத்தாவியை விட்டு போக கூடாது. அதனால நான் இப்படி இருக்கிறேன். எனக்கு அங்க வலிக்குது, கால் வலிக்குது, கை வலிக்குது, முது வலிக்குது, ஒரு மாதிரி தலையெல்லாம் வலிக்குது. ஆனாலும் நான் கிளம்பி போக மாட்டேன். என்னோடு கர்த்தர் இடைப்படணும். எத்தனை பேர் ஆமே சொல்லுங்க. என்னோடு பரிசுத்தாவியை இடைப்படணும், பரிசுத்தாவியை தொடரும், பரிசுத்தாவிய பிரசன்னம் என் மேல் வியாபரிக்கணும், என் மேல இருக்கிற வாக்குத்தத்தம் நிறைவேறணும். ஏதோ நான் வந்தேன், நான் போனேன். நிறைய பேருடைய வாழ்க்கை தான். சர்ச்சில் பல வருடங்களுக்கு முன்பாக ஆலயத்துக்கு ஆராதிக்க போறவங்க போய் உட்கார்ந்து தரையில உட்காருவாங்க. பாடல் தொடங்கும் கைதொட்டி ஆராதிப்பாங்க, நல்லா ஆராதிப்பாங்க, அபிஷேகத்துல நிறைவா ஆராதிப்பாங்க. இதெல்லாம் சந்தோஷப்படும்.
வசனத்தை கேட்பாங்க, இருக்கிற இடத்துல அங்கங்கும் பார்க்க மாட்டாங்க, பெற்றுக்கிட்டு வெளியே சந்தோஷத்தோடு போவாங்க. வெளியே போகும்போது எப்படி இப்படி தான் இருக்கேன், இசை பக்கம் போய் நல்லா இருக்கிறேன், கொஞ்சம் டயர்டாக வந்தேன், இப்போ நல்லா இருக்கிறேன், கடந்த வாரம் வேலை செய்ய முடியலை, இப்போ இனி செய்வேன் போல தெரியுது. ஆனால் இப்போ உள்ளவங்களை பார்த்தா வந்தோம்லா போனோம்லா, எதுக்கு வரணும்னு தெரியல, எதுக்கு போறோம்னு தெரியாது. நீங்க சர்ச்சைகள்லாம் கவனிச்சு பாருங்க, எதுக்கு வரணும்னு தெரியாது, எதுக்கு போறேன்னு தெரியாது. ஒரு ஆமேன் சொல்றீங்களா? சத்தமா ரொம்ப வருத்தமா இருக்கும். ஆனா நிறைய பேர் வெளியே போய் சொல்லுவாங்க, இன்னைக்கு கர்த்தர் என்னோடு பேசுறா, என்னோட கர்த்தர் இடைப்பட்டா, அன்று வாக்கு தத்துவங்களை என்னால் புதுப்பித்துக் கொள்ள முடிந்தது. நேற்று ராத்திரி கர்த்தர் என்னோடு இடைப்பட்டா, நேற்று ராத்திரி என்னை தொட்டார், ராத்திரி என்னோடு இடைப்பட்டார். ஒரு ஆமேன் சொல்றீங்களா? இதுதான் பெருசுப்பா, வேற என்ன பெருசு? இந்த ஆலையில் ஆராதனைக்கு வந்துட்டு நான் போகும்போது கர்த்தர் என்னை விடுவித்தார், என்னோடு இடைப்பட்டார், என் குறை உணர்த்தினார், என்னை ஒப்பு கொடுக்க உதவி செய்தார். அழுது புலம்பி ஒப்பு கொடுத்தேன். ஆனாலும் இதுக்கு நான் முடிவு கட்ட விரும்புகிறேன், நான் ஆண்டவருடைய சமூகத்தில் போராட விரும்புகிறேன். கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்ய வேண்டும், கர்த்தர் எனக்கு உத்தாசி அனுப்ப வேண்டும், கர்த்தர் என்ன விடுவிக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றியா? இந்த சத்தம் கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கு சொல்றேன், அப்பா பெரியவர், அப்பா பெரியவர். கரங்களை உயர்த்தி சத்தம் அல்லேலூயா. எனக்கெல்லாம் வாழ்க்கையில் ஒரு சப்ஜெக்ட் இருக்கு பார்த்துக்கணும். நான் சில வசனங்கள் உண்மையாக சொல்வேன், என் மனசார சொல்வேன். நிறைய பேர் ஸ்டேட்டஸ் போடுவாங்க, ஓகேவா? நிறைய பேர் வசனம் போடுவாங்க. நீங்கள் எதுக்கு பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது, நான் பார்ப்பேன், நானும் போடுவேன். நம்ம போடுறத விடிய காலம் 2 மணிக்காக இருக்கும், சிலப்போ 3 மணிக்காக இருக்கும், அப்போ தான் அதிகமாக போடுவேன். ஆனால் நிறைய பேருடைய வசனங்களை நீங்கள் போடுறீங்கல்ல, யார் வாசிக்கிறாங்களோ இல்லையோ, இந்த பாஸ்ட் வாசிப்பேன். சிலர் போடுகிற வார்த்தைகள் எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அந்த வசனத்தில் தான் நான் வாழ்கிறேன், அந்த வசனத்தை தான் அதிகமாக சாப்பிடுவேன், அதான் என் வாழ்க்கை. கரங்களை உயர்த்தி சத்தம்மா சத்தம்மா ஒரு ஆமேன்னு சொல்றீங்களா? நிறைய பேர் சும்மா ஏதோ 2 வசனத்தை போட்டுட்டு போயிட்டே இருப்பீங்களா? ஒரு ஆமேன்னு சொல்றீங்களா? நான் நேற்றுக்கு ஒரு வசனம் போட்டிருந்தேன், அந்த கை, அந்த வசனம் மறந்து போச்சு. நான் கைவிட மாட்டேன்னா ஒரு கை வச்ச ஒரு வசனம் ஞாபகம் உண்டாயிருக்காது, எனக்கு ஞாபகம் இல்லை, அந்த மிஸ் ஆயிட்டு. என்னுடைய பரம எதிராளி, அந்த வசனம் தொட்டு எனக்கு ஒரு பெரிய எதிராளி இருந்துச்சு. எத்தனையோ ஸ்டேட்டஸை போடுவேன், எத்தனையோ வசனத்தை போடுவேன், நோ ரீப்ளே. ஆனால் அவர்கிட்டேன்னு எனக்கு நேற்று பதில் வந்தது. இன்னைக்கு சொல்லுவேன், வசனம் அநேகரை தொடும். நம்ம எல்லாம் இந்த வசனத்திலேயாக்க வாழ்கிறது. கரங்களை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா. இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. உங்களை பார்த்து நான் தெளிவாக சொல்வேன், இந்த சபையில் தான் இத்தனை பேர் இருக்காங்க, ஓகேவா? இதை விட பல மடங்கு எனக்கு வெளியா காண்டாக்டில் இருக்காங்க. ஒரு ஆமென் சத்தமா. என்னை ரொம்ப நேசிக்கிறவங்க ரொம்ப இந்த சபையில் நிறைய பேர் உண்டு, அதுபோல் வெளியே நிறைய பேர் உண்டு. ஒரு ஆமென் சத்தமா. அவங்களுடைய அவங்களுக்கு சபை இருக்கோ இல்லையோ, அவங்களுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரேயர் பாஸ் தான் பண்ணுவேன். ஒரு ஆமென் சொல்றீங்களா? நம்மெல்லாம் இருக்கிறது இல்லை, பார்த்துக்கிடுங்க. ஓடிட்டே இருக்கிறேன், ஆனால் ஆண்டவர் ரொம்ப நல்லவர். என் சபையில் ஒரு சுரேஷ் என்கிட்ட கேட்டான், அந்த வீட்டில் எவ்வளோ நேரம் இருந்தீங்க? நான் சொன்னேன் 2 மணி நேரத்துக்கிட்ட இருக்க வேண்டியிருந்துச்சு.
அங்க ஒரு 15 நிமிஷம் கூட யாரும் இருத்த மாட்டாங்களே. ஒரு அல்லேலூயா சத்தம்மா, ஒரு அல்லேலூயா. ஞானதாசன், மார்த்தாண்டன் ஞானதாசன் காலேஜுடைய பிரின்சிபாலும் நம்ம பொது குடியிருப்பு நாகர்கோவில் காலேஜுடைய பிரின்சிபாலுடைய மகனை கடந்த நாளில் கர்த்தர் தொட்டார். கரங்களை உயர்த்தி எத்தனை பேர் ஆமேன் சொல்ற? கரங்களை உயர்த்தி எத்தனை பேர் ஆமேன்? அவங்களுக்கெல்லாம் எத்தனையோ பாஸ்டர்மார் உண்டு. அவன் அமெரிக்கா இருக்கிறவன், எத்தனையோ பாஸ்டர்மார் உண்டு. ஆனா ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி அவங்க ஜெபம் பண்ணியிருக்காங்க, எங்க வீட்டுக்கு ஒரு பாஸ்டர் வேணும், யாரை அழைப்பது? ஞாயிறு இரவு ஃபுல்லா ஜெபம் பண்ணியிருக்காங்க. அப்போ எப்ப டைம் 6 மணி ஆகும்னு காத்திருந்தப்போ ஒரே ஒரு ஆளுக்கு ஃபோன் அடிச்சிருக்காங்க. அவர் சொன்ன, நான் துபாயில் இருக்கிறேன். செகண்ட் அடிச்சிருக்கிறாங்க, சுரேஷ், அந்த பாஸ்டருடைய நம்பர் எனக்கு வேணும். வாங்கிட்டு காலேஜ் போயிருக்காங்க. காலேஜில் வச்சிருக்காங்க, எனக்கு கால் பண்ணலை. பாஸ்டர் எப்போ ஃப்ரீயாக இருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். கூப்பிடுங்க, அவர் அட்டெண்ட் பண்ணுவாருன்னு சொல்லியிருக்கிறாங்க. காலேஜில் இருக்கும்போது இதே ஊரில் உள்ளவங்க, எனக்கு யாருன்னு தெரியாது, அவங்கள்ட்ட ஷேர் பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு நல்ல பாஸ்டர் வேணும். அவங்க நம்பர் எழுதி, இதே ஊரில் உள்ளவங்க, அக்கா எங்க சர்ச்சுக்கு வராங்களாம், இது அவங்க தங்கச்சி, ஏன் நம்பர் எழுதி கொண்டு கொடுத்துருக்காங்க. அவங்க பார்க்குறாங்க, சுரேஷ் தந்த நம்பர் இந்த நம்பரு, இவங்க தார நம்பரும் இந்த நம்பர். உடனே ஃபோன் பண்ணாங்க, கூப்பிட்டாங்க, ஜெபிச்சோம், ஜெயம் எடுக்க கர்த்தர் கிருபை தந்தார். கரங்களை உயர்த்தி, உங்களுக்கு மனுஷனால் கூடாது. அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, எப்ப நாகர்கோயிலுக்கு வந்தாலும் எங்க வீடு உங்களுக்கு திறந்திருக்கும், வந்துட்டு தான் போகணும். அவங்க சொன்ன ஒரு வார்த்தை தெரியுமா? அவங்க ஒரு பிரின்சிபால் பாஸ்டர் அவியனோ பேசுனா, நீ யோவானை போல மார்பில் சாய்ந்திருக்க வேண்டியவன். நிறைய காரியம் கவனிச்சுக்கிடணும். பிரின்சிபாலுக்கு மட்டும் இல்லை, இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன். யோவானை போல, அந்த பையனுக்கு ஆவியானோ சொல்லுது, நீ மார்பில் சாய்ந்திருக்க வேண்டியவன். 2-3 வருஷமா சாயல்லடி, சாய்ந்தால் உனக்கு நலமாயிருக்கும். அதனால என் கனமான ஊழியத்தை நீ செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறாய், ஏற்கனவே உனக்கு அறிவித்திருக்கிறேன்னு சொல்லி முடிச்சோன்னு அம்மா ஓடி போகுது. 22 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பைபிளை எடுக்க, அதுல பின்னாடி எழுதி போட்டிருக்கு, ஒரு பாஸ்டர் வந்து அவனுக்கு தலையில தீர்க்க தரிசனம் சொன்னது, நீ என் கனமான ஊழியத்தை செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறாய். டேட்டும் எழுதி டைம் எழுதி போட்டிருக்கு. 2013 ஒரு தீர்க்க தரிசி வந்து அவங்கள்ட்ட சொல்லியிருக்கு, அதை எழுதி போட்டு காமிக்காங்க, பாசுங்க பாருங்க. இன்னைக்கு 3வது நீங்க சொல்றீங்க. சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஐடி ஃபீல்ட்ல வேலை பார்க்குறான், 11:30க்கு முன்னாடி ஓரளவு ஃப்ரீயாக தான் இருப்பான். காலையில் எங்கேயாவது அவனை ஊழியத்துக்கு கூட்டிட்டு போயிருங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நான் கேட்டேன், ஏன் அப்படி? என்ன, என்னுடைய மகனை உங்க கையில தான் ஒப்படைச்சிருக்கிறேன். இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கு சொல்றேன், வாக்குத்தத்தம் வாழ வைக்கும். வாக்குத்தத்தம் நம்முடைய பிள்ளைகளை தொலைக்காது, வாக்குத்தத்தம் நம்முடைய பிள்ளைகளை கனப்படுத்தும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றியா? அதனால இங்க இருக்கிற சபைக்கு சொல்றேன், ஆவியானவர் சாதாரணப்பட்டவர் அல்ல. எதுக்கு சொன்னேன்னா, போடுகிற வசனங்களை வாசிக்கணும். அடிக்கடி இந்த வார்த்தைகளை உச்சரிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். என்னுடைய வாகனத்தில் உச்சரிப்பேன். சிலர் போடுகிற வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் என்னை வாழ வச்சிருக்கிறது, அது எனக்கு ஆகாரமாய் மாறி இருக்கிறது. அத்தனை பேருக்கு சொல்லும், வாக்கு தத்தம் நமக்கு உணவாய் மாறட்டும். கரங்களை உயர்த்தி இன்னும் சத்தமா இந்த சத்தம் கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சொல்லுவேன், வாக்கு தத்தத்தை தயவு செய்து விட்டுறாதீங்க. வாக்கு தத்தம் விட்டுட்டேன்னா நம்ம சப்ஜெக்ட் முடிச்சு. ஆனா வாக்கு தத்தம் இருந்தா உனக்கு ஒரு தைரியம் இருக்கும்.
தைரியம் இருக்கும். பக்கத்தில் எப்படி சொல்லு, வாக்குத்தத்தம் இருந்தா தைரியம் இருக்கும். காரியம் லேட் ஆனாலும் தைரியம் இருக்கும். ஒரு அல்லேலூயா. குடும்பத்தில் அற்புதம் லேட் ஆனாலும் தைரியம் இருக்கும். ஆனா தைரியம் இல்லைன்னா வாக்குத்தத்தம் இல்லை. வாக்குத்தத்தம் இருக்குன்னா ஒரு தைரியம் இருக்கும். ரெண்டு, பயம் இருக்காது. இப்போ அண்ணாலும் சாவதுக்கு ரெடி, பயம் இருக்காது. ஒரு அல்லேலூயா. சத்தமா. அப்புறம் தேவ அன்பு இருக்கும். யாரை கண்டாலும் சிரிப்போம். பக்கத்தில் யாரை கண்டாலும் சிரிக்கலாம், யாரை கண்டாலும் சிரிப்பீங்களா? யாரை கண்டாலும் தெரிஞ்ச ஆட்கள் எல்லாம் கண்டா சிரிப்பீங்களா? ஒரு அல்லேலூயா. பக்கத்தில் பிடிச்சிக்கலுங்க, தெரிஞ்சவங்களை கண்டா சிரிப்பீங்களா? கேளுங்கள பக்கத்தில் 3 பேருக்கு கையை பிடிச்சு கேளுங்க. 3 பேருடைய கையை பிடிச்சாலும் தெரிஞ்சவங்களா கண்டா சிரிப்பீங்களா? 3 பேரு கையை சீக்கிரம் பிடிங்க. சிரிப்பீங்களா? சிரிக்க மாட்டோமே. சிலரை கண்டாலே தெரியும், தியாங்க மாதிரி இருக்கும் முகம். ஒரு அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா. சில மருமக்கமார் மாமியாரை கண்டா சிரிக்கும், அப்படித்தானே? சில மருமக்க மாமியார் மருமக்களை கண்டா சிரிக்கும். சில மருமக மாமியாரை கண்டா எப்பா காண்டா மிருகம் என்ன வருது. ஒரு அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. சில மாமிமாரும் அப்படிதான், மருமகளை கண்டா ஓடிரும். ஒரு ஆமேன். மகனிட்டேன்னு அடி வாங்குறத விட மருமகள்கிட்டேன்னு நிறைய மாமியார் அடி வாங்கியிருக்கு. அம்மேட்டான்னு அடி வாங்குறத விட மாமியார்ட்டேன்னு நிறைய மருமக்கமாரு அடி வாங்கி இருக்கு. ஒரு அல்லேலூயா. ஆனா நான் ஒண்ணு சொல்லட்டா, இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால அநேக மாமிமாரு ராஜாத்தி போல இருக்கு, அநேக மருமக்கமாரு ராஜாத்திகளை போல இருக்கு. ஏன் தெரியுமா? வசனம் இருக்கிறதுனால தங்களை தாழ்த்திடுவாங்க. கரங்களை உயர்த்தி, குறைகளும் குற்றங்களும் அவங்களுக்கு எதுவுமே தென்படாது. காரணம், அவங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கிறது, எனக்கு வாக்குத்தத்தம் உண்டு. அவங்களுக்கு ஒரு பயம் இல்லை, எனக்கு வாக்குத்தத்தம் இருக்கிறது. அவங்களுக்குள்ள ஒரு தேவான்பு இருக்கிறது. கரங்களை உயர்த்தி. எல்லா மாமியார்கிட்ட பேசுவேன்னு உள்ளவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லு. மாமியாருக்கு சோறெல்லாம் வச்சு கொடுப்பேன்னு உள்ளவங்க ஒரு அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. சத்தமா. சிலருக்கு அல்லேலூயா வர மாட்டேங்குது, சொண்டையில பிரச்சனை. ஒரு அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி. மாமிமாருக்கு சோறு வச்சு கொடுக்கிற மருமக்கமார் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சில சொல்லாங்க, வந்து வந்து இங்க வந்துட்டீங்களோ. ஆமா, இது சொல்லிதான் முடிக்கவும் போறேன். ஒரு அல்லேலூயா. மாமியாருக்கு சோறு கொடுக்கலன்னா உனக்கு கடைசி காலத்துல சோறு இல்லை. மாமியாருக்கு சோறு கொடுக்கலன்னா கடைசி காலத்தில் உனக்கு சோறு இல்ல. இப்ப நிறைய பேர் சொல்லணும், மாமியாருக்கு அனுகூலம் பண்ணாரு, எங்களை மட்டும் ஏசுவார். திரும்ப சொல்றேன், மருமோள மகளை போல பார்க்கலன்னு நினைச்சுக்கா, கடைசி காலத்துல மருமக சமட்டுவா உன்னை யாரி நடப்பா. அல்லேலூயா. நான் சொல்லுது உள்ளதான் சொல்லுவேன். மாமியாரெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லுவேன், மருமக்கள்கிட்ட எல்லாம் பச்சமா இருக்கணும். சில மருமகாரு சில நேரம் தலையில கொஞ்சம் கோணல் உண்டு, அது எலும்பு பிரச்சனையாக்கும். இப்படி வெட்டிட்டு போகுது, அது வியாதி அல்ல, அது எலும்பு பிரச்சனை. ஒரு அல்லேலூயா. இன்னைக்கு வரை உனக்கு தெரியுது அது பிரச்சனை. என்ன பிரச்சனை? அது எலும்பு பிரச்சனை. ஒரு ஆமைன்னு சொல்றீங்களா? ஒரு அல்லேலூயா. சில மாமிமாரு மருமகளை கண்டோம் ஒரு வெட்டிட்டு போங்கல்ல, அது வியாதிடே, அது வியாதி. நீங்க என்ன நினைச்சே தெரியுமா? என்ன கண்டா இவங்க ஒரு வெட்டுதான், அது ஒரு வியாதி. ஒரு அல்லேலூயா. ஆமே. நான் எதுக்கு சொன்னேன் தெரியுமா? வியாதின்னு நினைச்சிருங்கன்னு. வியாதின்னு நினைச்சிருங்க. ஒரு அல்லேலூயா. ஒரு ஆள் இங்கே இருந்து வளருது, அவங்க கற்ப வேதனைப்படுறாங்க, மாமியாரையும் மருமகளும். ஒரு அல்லேலூயா. எல்லாட்டையும் சொல்றேன், கவனமா இருக்கணும். மாமியாருக்கு சோறெல்லாம் வச்சு கொடுக்கணும். ஒரு அம்மையும் சொல்றீங்களா? வயசான காலத்தில் கஞ்சியெல்லாம் வச்சு கொடுக்கணும், ட்ரெஸ் எல்லாம் துவச்சு கொடுக்கணும். மருமக்கள்கிட்ட சொல்றேன், மாமியார்கிட்ட சொல்றேன், மருமக்களைக்க நல்லா பார்த்துக்கிடணும். மாமிமாரே மருமக்களை பார்த்துக்கிடணும்னு சொல்றேன். ஒரு அல்லேலூயா. பார்த்து மருமகளை நல்லா பார்த்துக்கிட்டேன்னு உள்ளவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லு.
கேட்ட எந்த சபைக்கு போறோம்? சபைக்கு கொண்டு போடுவேன். மரியாதைக்கிற மாமிமார் எல்லாம் பார்த்துக்கிடணும், மருமக்கள் எல்லாம் பார்த்துக்கிடணும். ஒரு அல்லேலூயா. நான் 5 வசனம் பேசணும், கைதட்டி சூப்பரானு சொல்லுவியா. முதல்ல குடும்பம் பலப்படணும். அல்லேலூயா. இது எதுக்கு சொல்றேன் தெரியுமா? நிறைய பேருக்கு இது புரியாது. இவர் என்னத்தையோ சொல்லிட்டு நடக்காருன்னு. இப்ப நான் சொல்றேன், புரிகிற அளவுக்கு சொல்றேன். நம்ம விருப்பம் போல பேசுவோம், அடிப்போம், செய்வோம். உடனே நம்ம மக சொல்லுவா, உன்னை நான் பார்த்துக்கிடுவேன். ஃபர்ஸ்ட் குடத்துல எல்லாம் தண்ணி கொடுத்து தருவா. அப்புறம் நீ வயசான பிற்பாடு குடத்துல தண்ணி உன் தலையில போட்டு தருவா. நம்ம விதைச்சதை அறுக்கணுமாண்டாமா? அறுக்கணுமாண்டாமா? அறுக்கணும். அதனால மாமியார்கிட்ட யாராவது பேசாம இருக்கன்னா உடனே போய் பேசு. நீ ரொம்ப பரிசுத்தம் காட்டி நல்லா கையும் தட்டிட்டு இங்க கடந்து அல்லேலூயா சோத்திரம்னாக்கா சொல்லிட்டு ஒன்றும் இல்லை. நீ இந்த கடலை உண்டு தெரியுமா? கடலை பார்த்திருக்கீங்களா? நான் வெளியே வரனே சொல்லேன்னு, கடலை பார்த்திருக்கீங்களா? பார்த்தது இல்லையோ? கடலை பிடுங்க போவீங்களா? சிலதுக்குள்ள பஞ்சு இருக்குன்னு தெரியுமா? அந்த பஞ்சு அக்னி. நான் நினைப்பேன் உள்ள என்ன இருக்க? கடலை உடச்சு பார்த்த பஞ்சு. ஏன்னா நீ நல்லா கை தட்டினா அலையத்துக்கு வந்த ஆராதிச்சா அபிஷேகத்துல எல்லாம் ஓகேதான். பஞ்சு சொல்ல மாட்டேன் இல்லையா? நீங்க சொல்லண்டா, உங்களுக்காக நாளே சொல்லேலுயா. ஒரு அம்மன் சொல்லலாம் சத்தம் அல்லேலூயா. அதனால அத்தனை குடும்பத்துக்கு சொல்லு, மாமியாரை பார்க்கணும், அம்மையை பார்க்கணும், குடும்பத்தை எல்லாம் பார்த்துக்கிடணும். சிலருக்கு நான் பிரசங்கம் பண்ணும் அப்புறாலமா இருக்கும். அப்புறம் வரட்டு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. கை தட்டி அபிஷேகத்தில் ஆராதிக்கணும். குடும்பத்தை எல்லாம் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். சில மருமக்க மாதிரி ஏதாவது பேசுறதை கேட்டுக்கிட்டு உனக்கு அப்புறம் வரப்படாது, பிள்ளைக்கு தெரியாம பேசுறான் அப்படி தெரிஞ்சுக்கா. சில மாமி மாதிரி ஏதாவது பேசுவா, நீ நாசமா போடணும்னு சொல்லுவா. அப்புறம் என் மாமியாருக்கு கொஞ்சம் மாத்திரை போட வேண்டியிருக்கு, மாத்தி போட்டிருக்கா அப்படி தெரிச்சு போயிட்டாரு. சண்டைக்கு போற அவ எப்படி பேசலாம்? ஹஸ்பண்ட உனக்கு அம்மா என்ன எப்படி பேசலாம்? சண்டைக்கு போயிடாத. ஒரு அல்லேலூயா. சிலர் ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டு வந்தோடனே போயிடும், உனக்கு அம்மா பேசிச்சு, நீ கேப்பியா கேட்க மாட்டியா? இல்லைன்னா நான் போவேன். போ போ. எங்க வர போவ? கன்னியாகுமரி கடல் வர போவேன். அதுக்கப்புறம் இறங்கின செத்துருவேன். ஒரு அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா. அதுக்கப்புறம் பிரதர், அப்புறம் போன சேவர் பிரதர் படகு ரெடி பண்ணிருங்க, மீன் பிடிக்க விட்டுருவோம். அத்தனை பேருக்கும் சொல்றேன், நம்ம குடும்பம் ஒரு பெஸ்ட் குடும்பம். திரும்ப சொல்லட்டா, வாக்கு தத்தமுள்ள குடும்பம். இந்த உலகத்துல எந்த பணக்காரனும், எந்த ராஜாக்களும், எந்த அதிகாரிகளும், எந்த மனுஷனும் எடுக்கிற ஒரே புத்தகம் வேத புத்தகம். இதுலதான் வாக்கு தத்தம் இருக்கு. இதை வாசிக்கிறவனும் இதை தியானிக்கிறவனும் பாக்கியவான், பாக்கியவான். அதனாலதான் சொல்றேன் மக்களே, உங்களை நீங்க உங்க குடும்பத்தில் வருத்தப்பட்டிருக்கலாம் மாமியார் மருமகள். ஆனா உங்களை பார்த்து சொல்லட்டுமா, இதுக்காக வாழணும், இதுக்காக வாழணும். சில இன்னைக்கு ஆராதனை முடிச்ச ஒரு பாடு மாமியாருக்கு ஒன்று கொடுக்கணும்னு நினைச்சிருக்கலாம். தயவுச்சது விட்டுரு, வேண்டாப்பா விட்டுரு, நீ அடிச்சா செத்துருவா, 7 வருஷம் ஜெயிலு. ஒரு அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. சும்மா தள்ளி விட்டுருவா. சசிகளை தள்ளி விட்டு போய் ஜெயலலிதா விழுந்தது போல விழுந்துடக்கூடாது. கரங்களை உயர்த்தி சத்தம் அல்லேலூயா. அதனால எங்க இருக்கிற ஒருவரையும் பார்த்து சொல்லுகிறேன், இந்த வேதவசனம் வாக்கு தத்துவம். உனக்கு கர்த்தர் அருளி இருக்கிறார். எதுக்கு? யூ ஆர் த கிரேட். உன்னோட குடும்ப கிரேட். இப்போ உனக்கு தெரியாது. இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லும்பா, கவனமா கவனிச்சுக்கா. உன்னோட சொல்லி முடிக்கிறேன், உனக்கு குளத்துக்குள்ள எல்லா அற்புதம் கரையில. நீ முன்னாடி போகும்போ கொஞ்சம் எல்லாம் விட்டுட்டு போக சொல்ல தெரியுமா? அது உனக்கு பறக்கிறதுக்கு. உனக்கு சில ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தர் கொடுக்க போகிறா. எல்லாம் எடுத்துட்டு போனா அது உனக்கு வாக்கு தத்தம். கரங்களை உயர்த்தி, நீ வாக்கு தத்தத்தை விட்டு போனா எச்சரிக்கிறார். நீ அவருக்கு வேணும்னா எச்சரிக்கிறார். இல்லை, உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பலப்படுத்துவேன். வாக்கு தத்தம் உன்னை வாழ வைக்கும். தயவுச்சு வாக்கு தத்தை விடாத. வாக்கு தத்தை உன்னை நிறைவு இருக்கும், பலம் இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றியா?
உன் தேசத்தில் நீ அறிமுகமாவாய். நாளை உனக்குள் ஆவியானவர் தங்கியிருப்பா. அதான்ப்பா நமக்கு முக்கியம். அதுதான் முக்கியம். அதை தவிர வேற ஒண்ணே இல்லை. கரங்களை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா, இன்னும் சத்தமா கரங்களை உயர்த்தி இன்னும் சத்தமா அல்லேலூயா. ஒரு குடும்பம் என்ன கூப்பிட்டுருக்கு சோகலமையா? ஆமாம், மத்தியானம் 12 மணிக்கு வரணும் பாஸ்டர். நான் கேட்டியா என்னுடைய உபவாசத்தை முடிக்க போகிறேன். நீங்கள் ஜெபம் பண்ணி அந்த உபவாசத்தை முடிக்கணும். பாரசாலையில் என்னுடைய உபவாச நாட்களை முடிக்க போகிறேன். கடைசியாக நீங்கள் ஜெபம் பண்ணி உபவாசத்தை முடிக்கணும். ஒரு ஆமென் சொல்கிறீங்களா? இதாப்பா வாக்கு, இதுதான் முக்கியம். கர்த்தரோடு இடைபெடுகிற நாட்களை வரட்டுமே, கர்த்தரை பலப்படுத்துகிற நாட்கள் வரட்டுமே, கர்த்தரோடு பேசுகிற நாள் வரட்டுமே. இப்பொழுது உங்களை பிளஸ் பண்ணி அனுப்ப போகிறேன். இருக்கிற இடத்துல ஒரு நிமிஷம் முழங்கால் பாடிடுறீங்களா? வாக்குத்தத்தம் இல்லாதவர்கள் ஒரு நிமிஷம் கேளுங்க. எனக்கு வாக்குத்தத்தம் வேணும். வாய்களை திறந்து ஷியாத்தரபவுடா ரகசியாத்தரபவுடா ஒரு நிமிஷம் வாய்களை திறந்து கேளுங்க. இயேசுவே உமக்கு நன்றி. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவா. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவா. என்னை வாக்களித்தார் தேவன், என்னை நிறைவேற்ற வந்துவிட்டார். என்னை வாக்களித்தார் தேவன், என்னை நிறைவேற்ற வந்துவிட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவா. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவா. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவா. ஓ அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே. ஓ சீக்கிரத்தில் மேலும் ஆவியும் மேலும் கடந்தே செல்லுவே. சீக்கிரத்தில் மேலும் ஆவியும் மேலும் கடந்தே செல்லுவே. சாத்தானி சகல வலிமை வெல்ல அதிகாரம் எனக்குண்டே. சொல்லுங்க. சாத்தானி சகல வலிமை வெல்ல அதிகாரம் எனக்குண்டே. அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு கிடைக்கும் விடுதலை. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு கிடைக்கும் விடுதலை. என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னையும் உயர்த்துவார். என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னையும் உயர்த்துவார். அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. இந்த காலவேளையில் சில வாக்குத்தத்தங்களை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். எஸ், இந்த காலவேளையில் வாக்குத்தத்தத்தை பெற்று கிளம்பு. உன்னை அதிசயங்களை காண செய்ய போகிறேன். உன் குடும்பத்தில் அதிசயங்களை காண செய்ய போகிறேன். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை காண செய்ய போகிறேன். தேவ மகிமை. எஸ், எஸ். உடரகமன ரியாத்தர மௌலியா. தடையா இருக்கிற தடைகள், போராட்டத்தின் ஆவிகள், அடிமைத்தனத்தின் ஆவிகள், உபத்திரவத்தின் ஆவிகள், உடரகலகத்தர் கடகசி உடரவலவ சப்தல் கடக நீரல் கடகல வைட துடவல கடகஸ். அக்கினி வெளிப்படட்டும், அக்கினி வெளிப்படட்டும், அக்கினி வெளிப்படட்டும். தேவனுடைய வல்லமை வெளிப்படட்டும், தேவனுடைய அபிஷேகம் வெளிப்படட்டும். ரிமாஹந்தர் கடகசியா. வாக்குத்தத்தத்தோடு கிளம்பு. நீ 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்படப்பட்டவன்.
தோற்று போயிடக்கூடாது. உனக்கு விரோதமாக எழும்புகிற அத்தனை பேரும் உன் சார்பில் வருவார். சபல கடக துணியா உடனவளவ சந்தர் கடகம் நீதல் கடகரவைனா. எஸ், நன்றி பரிசுத்தாவியானவரே, உமக்கு நன்றி. தேங்க்யூ சீஃப். நீ வளரக்கூடாது என்று சொல்லி உனக்கு விரோதமாய் சில வேண்டாத ஆவிகளை ஏவி விடுகிற சில அனுபவங்களை நான் காண்கிறேன். ஆவியானவர் எனக்கு சொல்லுகிறார், உன் குடும்பம் தழைக்க கூடாது, உன்னுடைய குடும்பம் தழைக்கப்படாது. உன் குடும்பத்தில் ஒருவர், ஆவியானவருக்கு சொல்றார், உன் குடும்பத்தில் ஒருவர், உன் குடும்பம் தழைக்க கூடாது. இந்த தேசத்தை விட்டு நீ கிளம்பணும். இந்த தேசத்தில் இருக்கக்கூடாது என்பதற்காக, நீ தழைக்க கூடாது என்பதற்காக உனக்கு விரோதமாய் ஆவிகளை ஏவி விடுகிறது வழக்கமாய் இருக்கிறது. நீ அறியாமல் இருக்கிறாய். ஆவியானவர் சொல்லுகிறார், நீ அறியாமல் இருக்கிறாய். ஆவியானவர் இன்னைக்கு சொல்லுகிறார், முழங்கால நின்று ஜெபிக்க ஆரம்பி, அவைகளை நீ ஜெயிப்பாய். அதி விரைவில் இந்த சபையில் நான் அறிவிப்பேன் அந்த ஆவியை ஏவி விட்டவன் நபருடைய கதை. ஒரு ஆமையன் சொல்றீங்களா? பரிசுத்த ஆவியானவருக்கு சொல்லுகிறா, நீ முழங்கால் படி இடுவாயானா நீ ஜெயிப்பாய், நீ ஜெயிப்பாய். சபலகத ரகசியா ரகடகதுனா அந்தர்கடகசியா. காரணம், உன் வாக்கு தத்தம் அழிக்கப்படுவதற்கு சத்துரு எடுக்கிற திட்டங்கள் பெரியது. ஆனா அந்த வாக்கு தத்தங்களை அழிக்க முடியாது என்று பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு இடைபடுகிறார். இன்றைக்கு உன்னோடு இடைபடுகிறார். உன்னோட வாக்கு தத்தத்தை திருப்பி பிடிச்சுக்க. அந்த வாக்கு தத்தம் சத்துருவை ஜெயிக்க போகிறது. திருப்பி பிடிச்சு நீ வாக்கு தத்தத்தை பின்னாடி விட்டுட்டு நீ முன்னாடி போனா. அந்த வாக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், ஏன்னா நான் கொடுத்ததை பின்னாடி விட்டு நீ முன்னாடி போனா. அதான் எனக்கு அப்படி, நீ அதை ஜெயிப்பா என்று இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார். அதனுடைய பவர், அந்த வாக்குத்தத்தனுடைய பவர் 2 வாரத்தில் உன் குடும்பத்தில் வெளிப்படும். வாக்குத்தத்தனுடைய பவர் 2 வாரத்தில் என்னைக்கா 14 நாள் முடியுமா? அந்த வாக்குத்தத்தனுடைய பவர் வெளிப்பட வேண்டும். ஆவியானவர் பிரத்யட்சமாய் உன்னோடு இடைபடுகிறார். பிரத்யட்சமாய் சில அறிவுரைகளை உணர்வார். சில காரியங்களாக நடக்க போகிறது. எஸ், எஸ். தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி. நல்ல பிதாவே, உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்தும். ஓ ஆண்டவரே, வெளிநாடுகள் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தருகிறேன். அந்தந்த இடங்கள் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். சரீர சுகபலனை தர் வாகனங்களை ஓட்டுகிற பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். வேலைகளுக்கு போகிற வருகிற இடங்களில் பிரயாணங்களில் ஆண்டவர் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கருத்தாய் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை மறைக்கும்படி செபிக்கிறோம். கண்களை கண்ணீருக்கும் கால்கள் இடதலுக்கும் ஆத்மாவை மரணத்துக்கும் தப்புவையும் சபையில் உள்ள ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறோம். சிலருக்கு அற்புதம் செய்து இன்னும் சில அற்புதத்துக்காய் காத்திருக்கிறார். இந்த ஆலயத்துக்குள்ள யாராவது அற்புதத்துக்காய் காத்திருப்பார்களானா இயேசு கிறிஸ்துவ ரத்தம் தெளிச்சு முத்திரையிட்டு ஆசீர்வதிக்கிறேன். அற்புதங்களும் அதிசயங்கள் நடக்கும்படி செபிக்கிறோம். அற்புதங்களாலும் அதிசயங்களாலும் அடையாளங்களினாலும் பரிசுத்த ஆவியான தெய்வம் நிரப்பும்படி செபிக்கிறேன். தடைகள் மாறட்டும். இருளின் ஆதிக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் பிரார்த்தனை செய்து கடிந்து கொள்கிறேன். ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் தேவ தூதர்களை கொண்டு மறைக்கும்படி செபிக்கிறோம். உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவார் என்ற வசனத்தின்படி உம்முடைய நிழலில் தங்க கர்த்தர் கிருபை தாரும். அப்படி செய்தமைக்காய் உமக்கு நன்றி. தொடர்ந்து ஆலயத்தை நடக்கிற எல்லா பகுதியிலும் கர்த்தர் கூட இரும். பலவீனத்தோடு இருந்த அத்தனை வரையும் விடுவித்ததற்காக நன்றி. வெளிநாடு பிரயாணங்களுக்கு எதிர்பார்த்திருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதங்களை காண செய்யும். இன்னைக்கு நீ சொன்ன வார்த்தையின்படி ஆவிகளை ஏவி விடுகிற திட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு அப்புறப்படுத்துகிறேன். இதே ஆலயத்தில் இருக்கிற மகிமையை நான் அனுப்புறேன். எந்தெந்த இடங்களில் இந்த திட்டங்கள் நடக்கிறதோ அந்த திட்டங்களை முறியடிக்கட்டும். கர்த்தர் அப்படி செய்தமைக்காய் நன்றி.
தொடர்ந்து கர்த்தர் பலப்படுத்தும். தேவ தூதர்களை கொண்டு மறைப்பீராக. சிலுவையில் மறைத்துக் கொள்ளும். பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்பும். தொடர்ந்து நாட்கள் கர்த்தருக்கு நன்றி சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்த கிருபைதார் இரக்கம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே. நமக்கு ஜெயம் கொடுத்த ஆண்டவருக்கு கரங்களை உயர்த்தி சத்தமாய் 3 அல்லேலூயா சொல்லும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.